Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்திற்கும் ஏக இறைவனாகிய தோன்றின்றி வான் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானதாகவும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உலமாக்கள், நல்லோர்கள், நாம் நேசிப்பவர்கள், நம்மை நேசிப்பவர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்றலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்களில் மறைவான விஷயத்தை ஈமான் கொள்ளுதல் என்பது முஃமின்களுக்குரிய மிக ஒரு சிறப்புக்குரிய மிக முக்கியமான ஒரு அம்சம்தான் இந்த மறைவானவற்றை ஈமான் கொள்வது. கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்கள், அதாவது ஈமானை எடுத்துக்கொண்டால் அது கண்ணுக்கு தெரியாது. அதே போல் மலக்குமார்களை எடுத்துக்கொண்டால் கண்ணுக்கு தெரியாது. அதே போல் ஒன்று தான் இந்த ஜின்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். என்று சொன்னால் முஸ்லிம்களில் அதாவது ஏகோபித்த கருத்து தான் ஜின்களை நம்பிக்கை கொள்ளக்கூடிய அந்த கருத்து. ஆனால் இந்த ஜின்களை பொறுத்தவரை அதில் பல மூட நம்பிக்கைகளும் பல தவறான கொள்கைகளும் அதில் நிறைந்திருப்பதன் காரணமாக நாங்கள் என்ன செய்யணும்னா ஜின்களை சம்பந்தப்பட்ட ஜின்களுடைய உலகம் சம்பந்தப்பட்ட அறிவை நாங்கள் வளர்த்து கொள்ளணும். எதற்காக ஜின்களை நாங்கள் படிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அது அக்கீதால ஒரு அம்சம். அக்கீதால உள்ள ஒரு விஷயம்தான் என்ன, இந்த ஜின்கள் சம்பந்தமாக படிப்பது, அது மறைவானவற்றை படிப்பது. அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவானவற்றை அவர்கள் என்ன செய்வாங்க, ஈமான் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போது இந்த கைபுடைய மறைவான விஷயங்களில் ஒன்று தான் ஜின்கள். இப்போ ஜின்னுக்குரிய அர்த்தம் என்ன, அது பேருடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது மறைவானது அல்லது மறைந்திருப்பது என்பது போன்ற அம்சங்கள். அதாவது வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஜனீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஜுன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜுன்னா அப்படின்னு சொன்னால் இந்த கேடயத்துக்கு பின்னால் ஒளிஞ்சிருக்கிறதுனால ஜுன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஜன்னத், சொர்க்கத்துக்கும் ஜன்னத் என்ற பெயர் எதுக்காக வருது அப்படின்னு சொன்னால் மறைந்து இருக்கிறதுனால. அதே போல் ஜின்னும் என்ன, மறைந்திருப்பதனால. மஜ்னூன் அப்படிங்கிறது, மஜ்னூன்னா என்னென்னா ஒன்றுமே தெரியாது, அதுவும் மறைந்திருக்க அந்த பொருளில் வர்றதுனால மஜ்னூன் என்பது அதில் உள்ளது தான். அப்போ இந்த ஜின் என்பதெல்லாம் ஒரே பொருளை கொண்ட விஷயங்கள். அப்போது இரண்டு உலகங்கள் இருக்குது. நம்ம கண்ணுக்கு தெரிந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு உலகமாக இருந்தாலும் இன்னொரு உலகமும் இருக்குது. இந்த உலகத்தில் இரண்டு உலகங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் நாம் இருக்கிறது ஆலமு ஷஹாதா, நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த உலகம். அதே போல் ஆலமுல் கைப் அப்படிங்கிறது தான் இந்த மறைவான உலகம். இந்த உலகத்தில் தான் நம்மை போன்ற இன்னொரு படைப்பும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி வேறு எதற்காகவும் படைக்கவில்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ அல்லாஹ் தான் என்ன செய்கிறான், ஜின்களையும் படைத்திருக்கின்றான், மனிதர்களையும் அல்லாஹ் படைத்து வேறு வேறு உலகத்தில் ஆக்கி வைத்திருக்கின்றான். அப்போ இந்த ஜின்களை பற்றி நாங்கள் எங்கே படிக்கணும் அப்படின்னு சொன்னால் குர்ஆன்லையும் சுன்னாவிலையும். குர்ஆனையும் சுன்னாவையும் எடுத்துக்கொண்டால் நிறைய செய்தி வருது. நானும் முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமாக எழுதியிருக்கிறேன். வேகமாக இன்ஷா அல்லாஹ் அதனுடைய செய்திகளை மட்டும் நான் சொல்ல முயற்சி பண்ணுறேன். இப்போ இதை எதுக்காக படிக்கணும் மிக முக்கியமாக அப்படின்னு சொன்னால், இந்த ஜின்கள் சம்மந்தப்பட்ட மூட நம்பிக்கைகள் ரொம்ப நிறைய இந்த உலகத்தில் முஸ்லீம் சமூகத்துக்கு மத்தியிலேயே காணப்படுது. ஏன்னா உயிரோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் பற்றியே நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படுது. அவர் அப்படி, இவர் இப்படி அப்படிங்கிற அவருக்கே தெரியாது அந்த விஷயம். அப்படிப்பட்டதெல்லாம் அவர் மேலே சொல்லப்படும். அப்போது இவர்களுக்கு மேலே எப்படியெல்லாம் சொல்லப்படும் ஜின்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதே போல் பிதுஅத்துகள், இந்த ஜின்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லி பிதுஅத்துகள் அதிகமாக நடக்குது. இன்னொன்று மிக முக்கியமானது பயம். தேவையில்லாத ஜின்கள் சம்பந்தப்பட்ட பயம் முஸ்லீம்கள் சமூகத்திலேயே. ஏதாவது வீட்டில் ஜின் அப்படின்னு பேசினாலே இன்னும் காலையில் பேசுங்க, நைட்டு பேசாதீங்கன்னு சொல்கிற அளவுக்கு பயம் மிகுந்த ஒரு சமூகமாக. அதே போல் இந்த ஜின்கள் சம்பந்தப்பட்ட தெளிவு நமக்கு தேவை. இவங்க யார், எப்படியெல்லாம் இருப்பாங்க, என்னென்ன செய்வாங்க, எது சம்பந்தமாக நாம் படிக்கக்கூடிய நேரத்தில் அதனுடைய கல்வி நமக்கு என்ன செய்யுது, கிடைக்குது. அப்போ இந்த ஜின்கள் எதனால் படைக்கப்பட்டிருக்காங்க, எதுலேருந்து படைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சூரத்து ரஹ்மான்ல அல்லாஹ் 15வது அத்தியாயத்தில் சொல்கிறான், 15வது வசனத்தில் சொல்கிறான் அல்லாஹ், இந்த ஜின்களை நாங்கள் எதிலிருந்து படைத்தோம், தீ பிளம்பிலிருந்து படைத்தோம். மனிதனை எப்படி அல்லாஹ் தட்டினால் ஓசை தரக்கூடிய களிமண்ணினால் படைத்தானோ அதே போல் ஜின்களை அல்லாஹ் தீ பிளம்பிலிருந்து படைத்தான். இப்போ நாம் நினச்சிடக்கூடாது தீ பிளம்பிலிருந்து படைத்தனதுனால அது தீயாக தான் இருக்கும்,
அது ஜின் வருதுன்னா அது தீயாகவே வரும் இப்படிங்கிற மாதிரி இல்லை. நாம தட்டினால் களிமண் தட்டினால் ஓசை தரக்கூடிய களிமண்ணினால் மனிதன் படைக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்மளாம் மனுஷன் தானே, நம்மளை தட்டுனா சத்தம் வருதா? களிமண் மாதிரி நம்ம இருக்கிறோமா? மண்ணாதான் இருக்கிறோமானா இல்லை. அதனுடைய பேஸ் என்ன? மனிதன் படைக்கப்பட்ட பேஸ் வந்து என்ன? களிமண். மனிதனை வந்து புதைச்சா கூட அவன் என்ன செய்யறான்? மண்ணோடு மண்ணாக ஆகி போறான். இதுதான் அந்த தத்துவம். அப்ப அல்லாஹ் வந்து மனிதனை களிமண்ணால படைச்சிருக்கிறான். ஆனா நம்ம பார்க்கறது களிமண் மாதிரி தெரிய மாட்டோம். இதே போலதான் ஜின்கள் தீப்பிழம்புகளால் படைக்கப்பட்டாலும் அது வந்து தீயாகவே இருக்கும் அப்படிங்கிறது இல்லை. சரிங்களா? அதே போல இவர்கள் எப்போ படைக்கப்பட்டாங்க? மனிதர்களுக்கு பின்னாலே படைக்கப்பட்டாங்களா அல்லது ஒரே நேரத்துல படைக்கப்பட்டாங்களா அப்படின்னு பார்த்தா, மனிதர்கள் படைப்பதற்கு முன்பாகவே அல்லாஹ் கபில் என்று சொல்கிறான். மனிதனை படைக்குவதற்கு முன்பாகவே அல்லாஹ் என்ன செய்யறான்? ஜின்களை படைத்து விட்டான். அது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு பிரபல்யமான சம்பவம் தான். அல்லாஹ் என்ன சொல்றான்? மலக்குமார்களிடத்தில் இஸ்ஜுதூனி, காலல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் சொல்றான் இஸ்ஜுதூனி, அதாவது நீங்கள் ஆதமுக்கு, இஸ்ஜுதூனி ஆதமுக்கு நீங்கள் சஜிதா செய்யுங்கள் என்று மலக்குமார்களிடத்தில் கட்டளையை நாங்கள் கொடுத்தோம். அல்லாஹ் சொல்றான் மலக்குகளிடம் அல்லாஹ் என்ன செய்யறான்? கட்டளை இடுகின்றான் ஆதமுக்கு நீங்கள் சஜிதா செய்யுங்கள் என்று. அப்ப யார் மட்டும் மறுக்கிறா? இந்த இல்லா இப்லீஸ். அல்லாஹ் சொல்றான் மலக்குமார்கள் அனைவரும் சஜிதா செய்தார்கள் இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர அனைவரும் சஜிதா செய்தார்கள் என்பது. அப்ப இதுல இருந்து நம்மள பல பேருக்கு, முஸ்லீம்கள்ல பல பேரே வந்து ஷைத்தானுக்கு ஆதரவாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. என்ன அப்படின்னா, அல்லாஹ் வந்து மலக்குமார்களுக்கு தானே சஜிதா செய்ய சொன்னான், ஷைத்தானுக்கு இப்லீஸுக்கு அல்லாஹ் சஜிதா செய்ய சொல்லலையே, மலக்குமார்களுக்கு தானே அல்லாஹ் சஜிதா செய்வதாக இந்த குரான்ல சொல்றான். அப்ப எதற்காக அல்லாஹ் வந்து ஷைத்தானை தண்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்பாங்க. ஆனா அந்த வசனத்தை நாம தொடர்ந்து வாசிக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் அதற்கான விளக்கத்தை நம்ம சொல்லுவான். ஏன் அப்படின்னா, உதாரணமா இப்போ ஒரு பெரிய ஒரு கூட்டம் நடக்குதுன்னு வைங்களேன், ஒரு மீட்டிங் நடக்குது, அதுல ஃப்ரண்ட்ல இருக்கிற ஒரு 3 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வைங்களேன். நம்ம என்ன செய்வோம்? அந்த 3 பேரையும் கூப்பிட்டு இந்த ஃப்ரண்ட் ரோல இருக்கிறவங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து யாருக்குரிய சட்டம்? ஒட்டுமொத்த மீட்டிங்ல இருக்கிறவங்களுக்குள்ள சட்டம். இவர்கிட்ட பேசாதேன்னு சொன்னா யாருமே பேசக்கூடாதுங்கிறது தான் சட்டம். அப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட சொன்னா போதும் பெரும்பான்மையானவர்களுக்கு அது சட்டமாகும். அதே போல ஒரு கிளாஸ் இருக்குன்னா, ஒரு டீச்சர் சொல்றாரு, ஒரு ஹெட் மாஸ்டர் யாரோ வந்திருக்காங்க வைங்களேன், டீச்சர்ஸ்லாம் இருக்கிறாங்க, அவர் சொல்றாரு பிள்ளைங்க எல்லாம் கொஞ்சம் பேசாம இருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ பிள்ளைங்களை தானே பேசாம இருக்க சொல்றாருன்னு சொல்லி அங்க இருக்கிற டீச்சர்லாம் பேச ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? அப்ப எதுக்குன்னு சொன்னா, இது பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்களை குறித்து அல்லாஹ் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா சஜிதா செய்ய சொல்றான். அப்போ இப்லீஸ் வந்து அதை மறுக்கிறான். ஈவன் இப்லீஸ் கூட அந்த கேள்வியை கேட்கல. நீ வந்து மலக்குகள்கிட்ட தானே சொன்ன, என்கிட்ட சொல்லலையே, அப்படி கேட்கல. அவன் என்ன கேட்டான்? நீ அவர்களை களிமண்ணால படைத்த ஆதமுக்கு நான் சஜிதா செய்வதா அப்படின்னு தான் அவன் கேட்டான் ஆணவத்துல. ஸோ இதை நாம தெளிவாக விளங்கி கொள்ளணும். ஆனா இன்னொரு நம்ம வசனம் என்னன்னா, சூரத்துல் ஆராஃபினுடைய 12ஆம் வசனம், சூரத்து சாதினுடைய வசனத்துல எல்லாம் அல்லாஹ் வந்து இப்லீஸு கிட்ட நேரடியாகவே கேட்கக்கூடிய வசனங்கள் என்ன அப்படின்னா, இப்லீஸை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், நான் உன்னிடத்தில் ஆதமுக்கு சஜிதா செய்ய சொன்னேனே, நீ ஏன் மறுத்தா என்று கேட்கக்கூடிய வசனங்கள் அதுல வருது. அதே போல சூரத்துல் ஹிஜ்ருல அல்லாஹ் சொல்றான், நாங்கள் மலக்குமார்களுக்கு உத்தரவிட்டோம் ஆதமுக்கு சஜிதா செய்யுமாறு, எல்லா மலக்குமார்களும் சஜிதா செய்தார்கள் அப்படிங்கிறது வருது. அப்போ எல்லா மலக்குமார்களும் சஜிதா செய்தார்கள் இவனை தவிர. அப்போ இன்னொன்று ஒரு மூட நம்பிக்கை என்ன அப்படின்னா, இந்த ஜின்கள் வந்து முன்னால, இந்த ஜின் என்று சொல்லக்கூடிய இப்லீஸ் வந்து முன்னால வந்து மலக்குகளாகத்தான் இருந்தான், மலக்குமார்களோடு தான் இருந்தான், அவன் மலக்குகளுடைய தலைவனாக இருந்தான் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? கான மினல் ஜின்னி, ஷைத்தான் இந்த இப்லீஸ் என்று சொல்லக்கூடிய அவன் ஜின்களில் ஒருவனாக இருந்தான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ஜின் இப்லீஸ் அப்படிங்கிறது வந்து அவன் அந்த ஒருத்தனுடைய பெயர். சரியா? ஷைத்தான்கள் என்பது மனிதர்கள் எப்படி நிறைய பேர் இருக்கிறாங்களோ அதே மாதிரி ஷைத்தான்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்லீஸ்கள் ஒருத்தன், ஷைத்தான்கள் என்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப இந்த இப்லீஸ் என்று சொல்லக்கூடியவன் ஒரே ஒருவன் தான், அவன் மட்டும்தான் அந்த மலக்குமார்களோடு இருந்தான். அவன் சஜிதா செய்ய மறுத்தான். அவனுடைய சந்ததிகள் அனைவரும் ஷைத்தான்கள். இது அல்லாத நல்ல ஜின்களும் இருக்கிறது. இப்லீஸுடைய பரம்பரை சந்ததியினர்கள் தான் யாரு? ஷைத்தான்கள். ஏன்னா அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்துல ஷைத்தான்களையும் அவனுடைய சந்ததியினரையும் நீங்கள் உதாரணங்களாக பின்பற்றக்கூடியவர்களாக நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்களா என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுவான். அப்ப இதுதான் விஷயம். அடுத்ததாக இந்த இப்லீஸை பொறுத்த வரைக்கும் இவனுக்கும் மனிதர்களுக்கும் வந்து இருக்கக்கூடிய பகை என்பது ஆரம்பகால பகை. இந்த பகை வந்து மறுமை நாள் வரைக்கும் தொடரும். எந்த அளவுக்கு? ஒரு மனிதன், ஒவ்வொரு மனிதனும் அவன் மௌத்தாகக்கூடிய நேரம் வரை, அந்த சக்கராத்துன்னு சொல்லக்கூடிய
அந்த நேரம் வரை அந்த பகை தொடரும். அவன் மௌத்தானதோடு தான் அந்த ஷைத்தான் செய்வான், அவனை விட்டு விலகுவான். அது வரைக்கும் அவன் வழிகெடுப்பதற்காக கூட இருந்து கொண்டே இருப்பான். அப்போ இந்த ஷைத்தான இப்லீஸை பற்றி நாம் படிக்கக்கூடிய நேரத்தில், இந்த ஷைத்தான்களை ஜின்களை பற்றி படிக்கக்கூடிய நேரத்தில் இதனுடைய உருவம் என்ன அப்படின்னு சொன்னா, இவர்களுக்கு உருவம் உண்டா அப்படின்னு கேட்டால் இவர்களுக்கு உருவம் இருக்கிறது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அல்லாஹ்வுடைய குர்ஆனிலோ வந்து இப்படித்தான் முழுமையாக இருப்பார்கள் அப்படிங்கிற அந்த மொத்தமான, இப்போ தஜ்ஜாலை பற்றி நம்ம சொன்னோமே, அவன் முடி இப்படி இருக்கும், கண் இப்படி இருக்கும், இப்படியெல்லாம் சொன்ன மாதிரி முழுமையாக இல்லை, ஆனால் ஓரளவுக்கு அவன் எப்படி இருப்பான் என்பது சம்பந்தமான விஷயங்கள் வருது. அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7ஆம் அத்தியாயத்தினுடைய 179வது வசனத்தில் சொல்கிறான், மனிதர்களையும் ஜின்களையும் நாங்கள் நரகத்திற்காகவே படைத்தோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, யாரை அந்த நரகத்திற்கு அல்லாஹ் போடுவான் என்று சொன்னால் அவர்களுக்கு உள்ளம் இருக்கின்றது அப்படின்னு சொல்றான். மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் உள்ளம் இருக்கிறது, அவர்கள் அதன் மூலம் சிந்திப்பது கிடையாது. அதே போல் அவர்களுக்கு பார்வை இருக்கின்றது, அதன் மூலம் அவர்கள் பார்ப்பது கிடையாது. அவர்களுக்கு செவி இருக்கின்றது, அவர்கள் நல்லதை கேட்பது கிடையாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்போ இந்த உள்ளம், பார்வை, செவி என்பது ஜின்களுக்கும் இருக்கிறது. அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்துல ஜக்கூம் என்ற ஒரு மரத்தை பத்தி சொல்றான். இந்த ஜக்கூம் என்ற மரம் வந்து நரகத்தினுடைய அடி தட்டிலிருந்து வளரக்கூடிய ஒரு மரம். இதனுடைய பாலைகளை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதனுடைய பாலைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அதோட பழங்கள் அது எப்படி இருக்கும்னு சொன்னா ஷைத்தானுடைய தலைகளை போல இருக்கும் என்பதாக சொல்லப்படுது. அதே போல இன்னொரு ஹதீஸ்கள்ல நீங்க கேட்டிருக்கலாம், சூரியன் உதயமாகக்கூடிய நேரத்திலும் சூரியன் மறையக்கூடிய நேரத்திலும் நீங்கள் தொழாதீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக்கிட்டு, ஏன் என்று சொன்னால் இது வந்து என்ன செய்யுது, ஷைத்தானுடைய 2 கொம்புகளுக்கு மத்தியில் உதயமாகிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இன்னொரு ஹதீஸ்ல நாங்க பார்க்கலாம், அபூ சாலபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, இந்த ஜின்கள் என்பவர்கள் 3 வகையினராக இருக்கிறார்கள். அதில் முதல் வகையினர்கள் இறக்கைகள் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இறக்கைகள் கொண்ட ஜின்கள், இவர்களால் பறந்து செல்ல முடியும், அங்கும் இங்கும் பறக்கக்கூடிய ஜின்கள். அதே போல இரண்டாவதாக உருமாறக்கூடிய ஜின்கள், பாம்புகளுடைய தோற்றத்திலும் நாய்களுடைய தோற்றத்திலும் அவர்கள் உருமாறக்கூடிய ஜின்கள். அதே போன்று மூன்றாவதாக பயணிக்கக்கூடிய ஜின்கள், அதாவது அங்கும் இங்கும் நம்மை போன்று பயணிக்கக்கூடிய ஜின்களும், ஒரு இடத்துல தங்கி இன்னொரு இடத்துக்கு பயணிக்கக்கூடிய ஜின்களும் இருக்கிறார்கள். ஆனால் இந்த 3 மட்டும் தானா அப்படின்னு கேட்டா, இதையும் தாண்டி மற்ற ஹதீஸ்கள்ல என்ன செய்யுது, இன்னும் சில விஷயங்கள் வருது. அதெல்லாம் நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சஹீஹ் முஸ்லிமினுடைய 1165வது செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கருப்பு நாய் என்பது, கண்ணங்கரேன்னு இருக்கக்கூடிய கருப்பு நாய் என்பது ஜாக்க ஷைத்தான் என்று சொல்லக்கூடிய செய்தி, அதுதான் ஷைத்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அதே போல சஹீஹ் முஸ்லிம்ல 4103வது செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கண்ணங்கரே என்று இருக்கக்கூடிய கருப்பு பாம்புகள், ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்றாங்க, அந்த கருப்பு பாம்புகள் அதற்கு அதாவது முதுகுல வந்து 2 வெள்ளை கோடுகள் இருக்கும், அதை கண்டால் நீங்கள் கொல்லுங்கள். அதே போல இன்னொரு வகையான பாம்புகளை சொல்றாங்க, வால் சிதைந்தது போன்று இருக்கும், இந்த 2 பாம்புகளை நீங்கள் கண்டால் கொல்லுங்கள், அதுதான் ஷைத்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போல சஹீஹ் புகாரியினுடைய 3298வது சம்பவம், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்கல்ல, உமர் ரலியல்லாஹுடைய பையன் ஒரு நாள் வந்து ஒரு பாம்பை அடிக்கிறதுக்காக துரத்திக்கிட்டு போறார். போகக்கூடிய நேரத்துல அபு லுபாபா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி என்ன செய்யறாரு, தடுக்கிறாரு அப்துல்லா இப்னு உமரை, நீங்க இதை கொல்லாதீங்க பாம்பு அப்படின்னு சொல்லி. அப்ப அப்துல்லா இப்னு உமர் சொல்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவி இருக்கிறார்கள், பாம்புகளை கண்டால் கொல்லுங்கள் என்று அப்படின்னு. அப்ப அபு லுபாபா சொல்றாரு, உண்மைதான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவினார்கள், ஆனால் இது என்ன, வீட்டில் உள்ள பாம்பு, இது வீட்டிலிருந்து ஓடக்கூடிய பாம்பு. சொல்றாங்க, இது வீட்டினுடைய பாம்பு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஜின்கள், இந்த பாம்புகளை நீங்கள் கண்டால் 3 நாட்கள் வெளியே செல்லுமாறு அதற்கு ஏவுங்கள், அதற்கு பிறகும் அது வீட்டில் தங்கியது என்று சொன்னால் அதை நீங்கள் கொல்லுங்கள் என்று சொன்னார்கள். இதுல அந்த ஜின்னுடைய பெயர் பயன்படுத்தப்படுது, அவாமிர் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது அவாமிர் என்ற ஜின்கள், உருமாறக்கூடிய பாம்பினுடைய உருவத்தில் வரக்கூடிய ஜின்கள் என்று சொல்றாங்க. அது இன்னொரு செய்தியில வருது, 3 தடவைகள் என்று வருது. 3 தடவை அந்த பாம்புக்கு நீங்கள் சொல்லுங்கள் வெளியேறுமாறு, அது அப்பொழுதும் வெளியேறாவிட்டால் அதை நீங்கள் கொல்லுங்கள், அது ஷைத்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போல நமக்கு என்னன்னா மூட நம்பிக்கை ஒன்று, பாம்புகளை கொண்டா வந்து பழி வாங்கும். நிறைய தமிழ் படங்கள் எல்லாம் பார்த்து பாம்பை கொண்டுட்டா அதுக்கு கணவனோ மனைவியோ வாப்பா அம்மா யாரா வந்தா
பழி வாங்கும் வந்து இப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இது அப்பவே இருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அபூதாவுதுல 5252 செய்தியில, யார் பாம்புகள் பழிவாங்கும் என்று நீயத்தோடு கொல்லாமல் விடுகிறாரோ அவர்கள் எம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது அன்றைக்கே இருக்குது இந்த நம்பிக்கை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை உடைத்தெறிகிறார்கள். அதே போல சஹீல் முஸ்லிமினுடைய ஒரு செய்தி, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. அவங்க ஒரு நாள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஒரு மனிதர் வர்றாரு, வந்து என்ன செய்யறாரு, அவரு உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு தொழுதுட்டு இருக்கிறாங்க. தொழக்கூடிய நேரத்துல அந்த பேரித்த ஓலைகள்ல வந்து ஒரு பாம்பு வந்து வீட்டுக்குள்ள இருக்கிற பாம்பு, அந்த பாம்பு வந்து வருது. வந்த நேரத்துல இவர் உடனே எந்திரிச்சு அதை கொல்வதற்காக போறாரு. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு தொழுதுகிட்டே என்ன செய்யறாங்க, சைகை செய்யறாங்க, அமைதியா இருங்க, ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி. தொழுது முடிச்ச உடனே அவங்க கேட்குறாங்க, ஏன் நீங்க இந்த மாதிரி கொல்ல விடாம தடுத்தீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அறையை கை காட்டி சொல்றாங்க, இந்த அறையில் ஒரு தம்பதி இருந்தார்கள், இந்த அறையில ஒரு கப்புள்ஸ் இருந்தாங்க. எப்போ ஹந்தக் உடைய யுத்தம், அஹ்ஸாப் என்று சொல்லுவோம்ல, அந்த ஹந்தக் உடைய யுத்தம் சம்பந்தம் அந்த நேரத்துல ஒரு தம்பதி இருந்தாங்க. அப்ப அந்த நபித்தோழர் வந்து அல்லாஹ்வுடைய தூதரோடு போர்க்களத்துக்கு போய் சண்டை போட்டுட்டு இருந்தார். அவர் புதிதாக திருமணமானவர். அப்போ அவர் என்ன செய்யறாரு, நான் வந்து மனைவியை போய் சந்திக்கணும்னு கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க போங்க அப்படின்னு சொல்லி. போகக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் வந்து அந்த வாளையும் கொடுத்து விடுறாங்க. பனு குறைலாவுடைய கூட்டம் உங்களை கொல்லுவதற்கு முயற்சி பண்ணும், நீங்க என்ன செய்யுங்க, வாளோடையே போங்க அப்படின்னு சொல்லி அவர் வாளோடையே போறாரு. போய் அந்த வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்துல மனைவியை பார்க்குறாரு. மனைவி வந்து சரியான ஒரு, வெளியே வந்தா முஸ்லீம் பெண்கள் எப்படி அடக்கமாக ட்ரெஸ் அணிஞ்சிருப்பாங்களோ அதே மாதிரி இல்லாம ஒரு அலங்கோலமான தோற்றத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, வீட்டினுடைய அந்த முத்தத்துல நிக்கிறாங்க, நடைன்னு சொல்லக்கூடிய அந்த முத்தத்துல நிக்கிறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இந்த சஹாபிக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்த உடனே அவர் வந்து வெட்டுவதற்காக போறார் மனைவியை. எப்படி நீ நிற்ப அப்படின்னு சொல்லி அவங்க அந்த மனைவி சொல்றாங்க, நீங்க ரோஷப்படுறதெல்லாம் சரிதான், மொத்தம் வீட்டுக்குள்ள வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த மனிதர் வீட்டுக்குள்ள போய் பார்க்கறாரு. அங்க பெட்டில் படுக்கக்கூடிய அந்த இடத்தில் ஒரு பெரிய ஒரு பாம்பு வந்து சுற்றி படுத்து கொண்டு உட்கார்ந்துருந்தது. அப்ப இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அதனோடு சண்டை போட்டு அந்த பாம்பை கொன்று வெளியே கொண்டு வந்து அந்த கத்தியை நட்டுறாரு. அந்த பாம்பு செத்து இருக்குது. 2 பேரும் விழுந்துடுறாங்க. பாம்பும் விழுந்துருது, இவரும் விழுந்துடுறாரு. அப்ப அந்த அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யார் முதலில் இறந்தார்கள் என்று எங்களுக்கு தெரியாது, ஆனால் 2 பேரும் இறந்துக்கிட்டாங்க. அப்போ அங்க இருந்த சஹாபாக்கள் எல்லாம் சொன்னாங்க, இந்த மனிதருக்காக நீங்க என்ன செய்யுங்க, யார சொல்லா, உயிர் வருவதற்கு துவா செய்யுங்க, அப்படி உயிர் திரும்பியும் வருவதற்கு துவா செய்யுங்க. ஏன்னா புது தம்பதி பாம்பு கடிச்சு செத்துட்டாரு அப்படிங்கிறதுனால. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவருக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மனிதருக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். ஏனென்று சொன்னால் மதீனாவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஜின்கள் இருக்கின்றது. அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய பாம்புகளை நீங்கள் கண்டீர்கள் என்று சொன்னால் 3 நாட்கள் நீங்க என்ன செய்யுங்க, அதை வெளியேறுமாறு அதற்கு உத்தரவிடுங்கள். மதீனால முஸ்லீமான ஜின்கள், பாம்புகள் வடிவத்தில் இருக்கக்கூடிய ஜின்கள் இருக்கின்றது, அதை 3 நாட்கள் நீங்கள் வெளியேறுமாறு உத்தரவிடுங்கள். அது உத்தரவிட்டும் அது வெளியேறவில்லை என்று சொன்னால் அதை கொள்ளுங்கள், அது தாக்க ஷைத்தான், அது ஷைத்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ சஹீல் முஸ்லிமினுடைய 5976வது செய்தி. 77வது செய்தியில என்ன வருதுன்னா, 3 தடவைகள் அப்படின்னு வருது. உலமாக்கள் சொல்றாங்க, 3 தடவைகள் நீங்க சொன்னாலே போதும், 3 தடவைகள் நீங்கள் சொல்லி அது வெளியேறலை அப்படின்னு சொன்னா நீங்க அதை கொல்லுவதற்கு அனுமதி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு செய்தியில நாம பார்க்கணும், தொழுகையிலும் அதே போல மற்ற, அதாவது ஹரத்தில் இருக்கக்கூடிய நேரத்துல, ஹரம், மஸ்ஜிதுல் ஹரம் அந்த மாதிரி புனித இடங்கள்ல இருக்கக்கூடிய நேரத்துல சில பிராணிகளை கொல்லுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதிச்சாங்க. அதாவது எலி, கருப்பு காக்கைகள், அதே போல தேள், அதே போல பாம்பு, வெறி நாய்கள், இப்படியெல்லாம் அனுமதிச்சாங்க. அப்போ அதுலேயும் என்ன, இந்த பாம்புகள் வருது. ஆனால் இந்த பாம்புகள் வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் வீட்டினுடைய பாம்புகளாக அது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை 3 தடவைகள் வெளியேறுமாறு நாங்கள் உத்தரவிட வேண்டும். அப்படியும் அது போகலை அப்படின்னு சொன்னால் அதை நாங்கள் என்ன செய்யணும், கொல்லணும் அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு தடவை பார்க்கக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது ஒரு சிறுமி வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இடது கையால் சாப்பிடுவதற்கு கையை போடுறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, பிடிச்சிடுறாங்க. அதே போல் இன்னொரு மனிதர் என்ன செய்கிறார், அவர் எப்படி வர்றாருன்னா, யாரோ தள்ளி விட்டு இடது கையை கொண்டு வந்து சாப்பிட்ற மாதிரி வந்து ஸ்பீடாக வந்து பிடிக்கிறார். அப்புறம் 2 கையையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு சொல்கிறாங்க, உங்கள் இடது கையால் நீங்கள் சாப்பிடாதீங்க, வலது கையால் சாப்பிடுங்க, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க. இடது கையால் ஷைத்தான் தான் சாப்பிடுவான்,
நீங்கள் இடது கையால் அவர் பிடிக்க வந்தார 2 பேர் பிடிக்க வரக்கூடிய நேரத்தில் ஷைத்தானுடைய கையும் என்னுடைய கையில் பிடிபட்டது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஷைத்தானுடைய கையும் ரசூலுல்லாஹ் சேர்த்து பிடிக்கிறாங்க. அப்போ நாம் என்ன செய்யணும், இந்த மாதிரி நேரங்கள்ல சாப்பிடுவதற்கு உடைய நேரங்கள்ல, அது மாதிரி வீட்டுக்கு உள்ள போகக்கூடிய நேரங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லாத, பிஸ்மில்லா சொல்லப்படாத இடங்கள்ல அவன் நுழைகின்றான். இவர்கள்ல வந்து ஆண்கள் பெண்கள் எப்படி மனிதர்கள் ஆண்கள் பெண்கள் இருக்கிறார்களோ அதே போல இவர்களுக்கும் ஆண்கள் பெண்கள் இருக்கிறாங்க. குர்ஆனுடைய 72வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அதாவது மனிதர்களில் இருக்கக்கூடிய ஆண்களில் சிலர், மனிதர்களில் இருக்கக்கூடிய ஆண்கள் சிலர் ஜின்களில் இருக்கக்கூடிய ஆண்கள் சிலரிடத்தில் உதவி தேடிக் கொள்கிறார்கள் அப்படின்னு. அப்ப இதுல நமக்கு தெளிவா தெரியுது, அதுலயும் ஆண்களும் இருக்கிறாங்க பெண்களும் இருக்கிறாங்க. அப்போ இதுல இன்னொரு விஷயம் கவனிக்கணும், அல்லாஹ் அந்த தொடர்ச்சியா அந்த குர்ஆன் வசனம் வருது, இது அவர்களுக்கு கர்வத்தை அதிகப்படுத்தியது, ஆணவத்தை அதிகப்படுத்தியது. மனிதர்கள் இருக்கக்கூடிய ஆண்கள் சிலர் என்ன செய்யறாங்க, ஜின்கள் இருக்கக்கூடிய ஆண்கள் சிலரிடத்தில் உதவி தேடுகிறார்கள், இதன் மூலம் அவர்களுக்கு கர்வம் அதிகரித்தது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இது என்னன்னா, நம்மள முஸ்லிம்கள் அல்லது முஸ்லீம் அல்லாதவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, சில விஷயங்களை செஞ்சு ஜின்களிடத்துல உதவி தேடுவதற்கு முயற்சி பண்றாங்க. இதன் மூலம் அதுக்கு எந்த சக்திகள் இருக்குது சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். அப்படி இல்லாவிட்டாலும் கூட அதுக்கு என்ன செய்யுது, கர்வத்தை அது அதிகப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதே போல இது இருக்கக்கூடிய இடங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு இடம்தான் கழிவறைகள். இந்த கழிவறைகள்ல வந்து ஒரு வகையான ஷைத்தான்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ சொல்லி தந்தாங்க, அல்லாஹும்ம இன்னி ஜன்னிப், அதாவது இல்ல என்ன துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸ். ஹுபுஸி ஹபாயிஸ், ஆண் பெண் 2 ஜின்களும் கழிவறைக்குள்ள இருக்குது. அப்ப இந்த துஆ ஓதாமல் ஒரு மனிதன் போகக்கூடிய நேரத்துல ஷைத்தான் என்ன செய்யுது, அங்க இருக்கக்கூடிய பாத்ரூம்லயே இருக்கக்கூடிய ஷைத்தான்கள் அது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, அந்த மறை உறுப்புகளை பார்க்கிறது அப்படிங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவை சொல்லி இது பண்ண சொன்னாங்க. வெளியேறக்கூடிய நேரத்துல உஃப்ரானக்க என்று சொல்லி வெளியேற அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அதே போல இவர்கள் பல இடங்கள்ல தங்குவாங்க, அதாவது மலை குன்றுகள், பள்ளத்தாக்குகள், அதே மாதிரி பாத்ரூம்கள், ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த ஆள் உபயோகம் இல்லாத இடங்கள்ல என்ன செய்வாங்க, இவர்கள் தங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு மனோ இச்சை இருக்கிறது, திருமணம் செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்கிறது, வாழ்க்கை இருக்கு. எப்படி மனிதர்கள் வாழ்கிறாங்களோ அதே போல இவர்களுக்கும் வாழ்க்கை இருக்கிறது. இதுல அவர்களுக்கு மனோ இச்சைகள் இருக்கிறது என்பதற்கு ஆதாரம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் வந்து ஹூருலீன்களை பத்தி குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்துல, ஹூருலீன் பெண்களை பற்றி, சொர்க்கத்துல கிடைக்கக்கூடிய அந்த பெண்களை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்துல இவர்களை மனிதர்களும் ஜின்களும் யாருமே தீண்டியதில்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அப்ப அவர்களுக்கும் அது இருக்கின்றது. அதே போல இவர்களுக்கும் ரசூல்மார்கள், அதாவது எப்படி அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்பாக ஈசா அலைஹிஸ்ஸலாம், இதே மாதிரி நமக்கு ரசூல்மார்கள் இருக்கிறார்களோ அதே போல அவர்களுக்கும் ரசூல்மார்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் விஷயத்துல என்னன்னா, அல்லாஹ்வுடைய தூதரை தான் அவங்களும் பின்பற்றணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜின்களுக்கும் அவர்தான் தூதர், மனிதர்களுக்கும் அவர்தான் தூதர். அதற்கு முன்பாக அவர்களுக்கும் ரசூல்மார்கள் இருக்கிறார்கள். அதுக்கு என்ன ஆதாரம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டக்கூடிய நேரத்துல மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்யறான், உங்களிலிருந்தே உங்களுக்கு நபிமார்களை நாங்கள் அனுப்பினோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். உங்களிலிருந்தே, ஜின்களிலிருந்தும் அவர்களுக்கு ரசூல்மார்கள், மனிதர்களிலிருந்து மனிதர்களுக்கு ரசூல்மார்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நபி என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு வேற யாரு ரசூல்மார்கள் இருக்கிறாங்களா அப்படின்னா அது தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நமக்கு சொல்லித்தரல, அது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வந்து 25 நபிமார்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அவருடைய வாழ்க்கை வரலாறுகள் நமக்கு போதுமானது. இன்னொன்று சஹீல் முஸ்லிமினுடைய செய்தி, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு நாள் நாங்கள் வந்து என்ன செய்யறோம், உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்துல இரவு பொழுதுல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காணாமல் போய்விட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிலிருந்து காணாமல் சென்று விட்டார்கள், எங்கு போனாங்கன்னு தெரியல. அப்ப நாங்கள் பேசிக்கொண்டோம், அவரை வந்து ஜின்கள் தூக்கி சென்று விட்டது அல்லது அவர் கொல்லப்பட்டு விட்டாரோ என்று நாங்கள் பயந்து கொண்டிருந்தோம். அல்லாஹ்வுடைய தூதரை காணல. அப்ப அவர் சொல்றாரு, அன்றைய இரவு வந்து எங்களுக்கு மிக மோசமான ஒரு நாளாக இருந்தது. நாங்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தோம். அதற்கு அடுத்த நாள் காலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகை இருக்குல்ல, ஹிரா குகையிலிருந்து வருகிறார்கள். வந்து மக்களை சந்திக்கிறார்கள். அப்ப அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, நீங்க வந்து எங்க போனீங்க, என்ன ஆச்சுது அப்படின்னு சொல்லி.
அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னை வந்து ஒரு ஜின்னுடைய ஒரு குழு வந்து என்ன செய்தது, என்னை அணுகியது, என்னை அழைத்து சென்றது. அந்த குகைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை கூட்டிட்டு போய் காமிக்கிறாங்க. இங்கதான் நான் உட்கார்ந்துருந்தேன், இங்கதான் இப்படி உட்கார்ந்துருந்தாங்கன்னு சொல்லி அந்த அடையாளங்களை அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்தார்கள். காண்பித்தவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இங்க உட்கார்ந்து அவர்களுக்கு நான் குர்ஆனை கற்றுக் கொடுத்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஜின்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். கற்றுக் கொடுத்ததற்கு பிறகு அவர்கள் கேட்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, என்ன சாப்பிடுறது, எங்களுக்கு எதுவெல்லாம் ஆகுமாக்கப்பட்டது என்று அவர்கள் கேட்டார்கள். அதையெல்லாம் நான் சொல்லிக் கொடுத்தேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அதே போல இதனுடைய உணவு சம்பந்தமாக வரக்கூடிய நேரத்தில் அதே செய்தி தான். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட்டிட்டு போயிட்டு அந்த ஜின்கள் கேட்டது, எங்களுக்கு என்ன சாப்பாடு என்று. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது நாங்கள் மனிதர்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டினுடைய எலும்புகள் நாங்கள் மிச்சம் வைக்கக்கூடிய எலும்புகளிலிருந்து அதற்கு சாப்பாடு இருக்கின்றது. அதே போல அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அறுக்கப்பட்ட உயிரினங்கள், அதாவது மாடு, ஆடு, ஒட்டகம், இதே போன்ற ஆடுகள், ஒட்டகங்கள், இதனுடைய சாணம், கெட்டி சாணம் என்பது அவர்களுடைய கால்நடைகளுக்கு, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவர்களுக்கு அப்போ கால்நடைகள் இருக்கு, அவர்களுடைய கால்நடைகளுக்கு அது உணவாக மாறுகின்றது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதையெல்லாம் நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. சஹீல் புகாரில வரக்கூடிய செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தங்களுக்கு அந்த இயற்கை இதை கழிப்பதற்காக போறாங்க. அப்போ வந்து கற்களை கேட்குறாங்க, கல்லை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க. அப்போ அபூ ஹுரைராட்ட சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் நீங்க போகக்கூடிய நேரத்தில் எலும்புகளை, கெட்டி சாணங்களை எல்லாம் எடுத்துட்டு வராதீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ மற்ற கற்களை எடுத்துட்டு வாங்க. அப்போ அதே போல எடுத்துட்டு வர்றாரு. அப்புறம் அபூ ஹுரைரா கொடுத்துக்கிட்டு ஒதுங்கி நிற்கிறாங்க. பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்தவொடனே அபூ ஹுரைரா கேட்குறாங்க, ஏன் வந்து இந்த 2 விஷயங்களை மட்டும் எடுத்துட்டு வராதீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த சம்பவத்தை சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, என்னிடத்தில் ஒரு ஜின் குழு வந்தது, அவர்கள் என்னிடத்தில் துஆ செய்யுமாறு சொன்னார்கள், சாப்பாடு கேட்டாங்க, எங்களிடத்தில் சாப்பாடு கேட்டார்கள். அப்போ நான் வந்து அவர்களுக்காக துஆ செய்தேன் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், இந்த ஜின்கள் எந்த எலும்புகளை எல்லாம் கடந்து செல்கிறார்களோ, எந்த கெட்டி சாணங்களை எல்லாம் கடந்து செல்கிறார்களோ, அவைகளை அனைத்தையும் அவர்களுக்கு உணவாக ஆக்கிவை என்று அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செஞ்சாங்க. அந்த துஆவின் மூலமாக அவர்களுக்கு அதுதான் சாப்பாடு, அதை நீங்கள் எடுத்து உங்களுடைய அந்த கழிவுகளை இது பண்ணாதீங்க, கிளீன் பண்ணாதீங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு செய்தியில சஹீல் புகாரில அந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்ன செய்தியில ரசூலுல்லாஹ் கூடுதலா ஒரு செய்தி சொல்றாங்க, நீங்க உங்களுடைய அந்த கழிவுகளை அந்த எலும்புகளை கொண்டும் கெட்டி சாணத்தை கொண்டும் கழுவாதீர்கள், ஏனென்று சொன்னால் அது உங்களுடைய சகோதரர்களாகிய ஜின்களுடைய உணவுன்னு சொல்றாங்க. அதில் சகோதரர்கள்னு சொல்றாங்க. அந்த செய்தியில வந்து உங்களுடைய சகோதரர்களான ஜின்களுடைய உணவு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த ஜின்களுக்கு வந்து அன்பு, பாசம் இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு கேட்டா அதுவும் இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய நேரத்துல பைனல் ஜின்னி வல் இன்சி என்று சொல்கிறான். ஜின்களுக்கும் அதாவது மனிதர்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னா, அந்த அல்லாஹ்வுக்கு வந்து 100 அன்புகள், அப்படிதான் அந்த ஹதீஸ்ல வருது. அல்லாஹ்வுக்கு வந்து அன்பு என்பதை வந்து 100ஆக பிரிக்கிறான். அல்லாஹ் அன்பை 100ஆக பிரித்து அதுல ஒன்றை மட்டும்தான் இந்த பூமிக்கு இறக்கி வைக்கின்றான், மீதி 99ஐ அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த ஒரே ஒரு அன்பை கொண்டு தான் ஒரு இந்த உயிரினம் இருக்குல்ல, அதனுடைய குட்டியை மிதிக்காமல் இருக்கிறது, தாயினுடைய அன்பு, நாம பிறருக்கு மேல வைக்கிற அன்பு எல்லாமே வந்து அந்த ஒண்ணுல அடங்குது. மீதி 99 அன்புகளையும் அல்லாஹ் வந்து மறுமை நாளுக்காக, மூமின்களுக்காக வைத்திருக்கின்றான். அப்ப அந்த அன்பு வந்து நாம வந்து என்ன செய்ய முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்போ அந்த அன்பை வந்து அல்லாஹ் பங்கிடக்கூடிய நேரத்துல பைனல் ஜின்னி வல் இன்சி என்று சொல்கின்றான். அப்போ ஜின்களுக்கும் மனிதர்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்கிறான், அன்பையும் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அப்ப இதனுடைய இன்னொரு விஷயம், தங்குமிடத்தை பத்தி நான் சொன்னேன். அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப், அப்துர்ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய, அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் இல்ல, அப்துர்ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவரிடத்துல தாபியின் கேட்கிறாரு, நீங்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதரை வந்து சந்திச்சிருக்கிறீங்களா, சஹாபியான்னு கேட்கிறாரு. அவர் ஆமான்னு சொல்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த செய்தியை வந்து சொல்றாங்க, அதாவது மலைகளுடைய கணவாய்களிலிருந்தும் ஓடைகளிலிருந்தும் ஒரு ஜின் கூட்டம் வந்து என்ன செய்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்குவதற்காக, தீப்பிழம்புகளை கொண்டு தாக்குவதற்காக வந்தது. அவர்களுடைய அந்த பலத்தை வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உடைய துஆவை கொண்டு முறியடித்தார்கள் என்று ஒரு செய்தி வருது. இதனுடைய தரம் வந்து பலகீனமானது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து இதனுடைய அந்த இடம், தங்குமிடம் என்று இதுல இந்த ஹதீஸ்ல குறிப்பிடப்படுது. அதே போல சஹீல் முஸ்லிமினுடைய ஒரு செய்தி, ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், ஒரு வீட்டுல வந்து பெட்டை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க.
எத்தனை பெட் இருக்கணும் அப்படிங்கிற சம்பந்தமாக. அப்போ அதில் வந்து சொல்றாங்க ஒரு ஒரு அதாவது அறையோ அல்லது பெட்டோ, ஒன்று வந்து மனிதருக்காக, அது அந்த வீட்டினுடைய கணவனுக்காக, இன்னொரு அறையோ அல்லது அந்த பெட்டோ அதனுடைய மனைவிக்காக, இன்னொன்று அவருடைய விருந்தாளிக்காக. பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு தனி, 2 பேர் தான் இருக்கிறாங்கன்னா 2 பெட்டு, மூன்றாவதாக ஒரு பெட்டு விருந்தாளிக்காக விடுவது அனுமதிக்கப்பட்டது. 4ஆவதாக ஒரு பெட் இருக்குது அப்படின்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அது ஷைத்தானுக்குரியது என்று சொல்றாங்க. அப்போ 4ஆவதாக ஒரு அறை இருந்தாலும் சரி, வீணாக எந்த விதமான வீண் விரயமாக நாங்கள் எதை செய்தாலும் அது ஷைத்தானுக்குரியதாக மாறிவிடுகிறது. அறையாக இருந்தாலும், பெட்டாக இருந்தாலும், சாப்பாடாக இருந்தாலும், சாப்பிட்டுக்கிட்டு நாங்கள் மீதி வைக்கிறோம் தேவையில்லாமல், தேவைக்காக மீதி வைக்கிறது வேற, தேவையில்லாமல் நாங்கள் மீதியாக வைத்து விட்டு செல்கிறோம் என்று சொன்னால் அது ஷைத்தானுக்குரியது. ஒரு ஹதீஸ்ல கூட நாங்கள் படிக்கலாம், வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் யார்? ஷைத்தானுடைய நண்பர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க. அப்ப எந்த விஷயத்தில் வீண் விரயம் செய்தாலும் அதிலும் ஷைத்தான் என்ன செய்கின்றான்? வந்து தங்கி விடுகின்றான். இன்னொரு இடம் அவன் தங்கக்கூடிய இடம் தான் என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் நீங்கள் உட்காருவதாக இருந்தால் ஒன்று வெயிலில் உட்காருங்கள் அல்லது நிழலில் உட்காருங்கள். அதற்கு இடைப்பட்ட அந்த இடத்தில் நீங்கள் உட்கார வேண்டாம், அதுதான் ஜின்கள் உட்காரக்கூடிய இடம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல இவர்களுக்கு மரணம் உண்டா, இவர்கள் மரணிப்பார்களா அப்படின்னு கேட்டா எல்லா ஷைத்தான்களும் மரணிப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கை முடியக்கூடிய நேரத்தில் சில பேருக்கு 100 வருடங்கள் 500 வருடங்கள் அவர்களுக்கு தான் அது வெளிச்சம். அப்போ அவர்களுக்கும் மரணம் இருக்கிறது, இபிலிஸை தவிர. இந்த இபிலிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஷைத்தான், அவனுக்கு மட்டும்தான் என்ன மரணம் என்பது மறுமை நாளில் தான். அது வரைக்கும் அவன் சாக மாட்டான். ஏன்னா அவனுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த ஒரு அங்கீகாரம். அல்லாஹ்விடத்தில் அவன் வந்து கேட்குறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜ்தா செய்ய மாட்டாயா என்று அல்லாஹ் கேட்டவுடனே அவன் செய்கிறான். நான் செய்ய மாட்டேன்னு சொன்னதற்கு பிறகு அவன் வந்து அல்லாஹ்விடத்தில் ஒரு விஷயத்தை கேட்குறான், மறுமை நாள் வரைக்கும் எனக்கு என்ன செய், அவகாசத்தை தா, நான் உயிரோடு இருக்கணும், இந்த மனிதர்களை எல்லாம் நான் வழிகெடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த இபிலிஸுக்கு மட்டும் அல்லாஹ் என்ன செய்கிறான், மறுமை நாள் வரைக்கும் உயிர் வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுக்குறான். அவன் மறுமை நாள் வரைக்கும் இருந்து அவனுடைய சந்ததியர்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருப்பான். தல்பிசுல் இப்லீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கிதாப் இருக்கு, அவன் எப்படி எல்லாம் வழிகெடுப்பான் அப்படின்னு சொல்லி. இந்த இப்லீஸ் சம்பந்தமாக நாங்கள் இன்னொன்று படிக்கணும். அவனுக்கு வந்து சரியான எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் தொட்டு எல்லா நபிமார்களையும் கண்டவன், எல்லா மனிதர்களையும், அரசர்களையும், எல்லாரையும் கண்டவன். அவனுக்கு தெரியும் ஒருத்தனை எப்படி வழிகெடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்ப்பான். உதாரணமாக நாங்கள் வந்து எடுத்து ஒரு ஃபோனில் ஏதாவது பார்க்குறோன்னு வைங்களேன், இதையும் அந்த ஜின்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். அவனுக்கு தெரியும் இவன் இதில் வீக். ஒருத்தனுக்கு வந்து கஞ்சத்தனமாக இருப்பான், அவன் கஞ்சத்தனத்தை உள்ளத்தில் வைக்கிற வரைக்கும் அவனுக்கு தெரியாது ஜின்களுக்கு இவன் கஞ்சத்தனம் உள்ளவன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவன் ஏதாவது ஒரு செயலை செய்யும் போது அவன் அறிந்து கொள்வான் இவன் கஞ்சத்தனம் உள்ளவன், இவனை வந்து இந்த வழியில புடி. இப்படி அவனுடைய லீடர் என்பவன் கடலில் சிம்மாசனம் அமைத்து, இந்த இப்லீஸ் என்பவன் கடலில் சிம்மாசனம் அமைத்து உட்கார்ந்திருப்பான். தினமும் அவன் என்ன செய்வான், அந்த இரவினுடைய முடிவுல அந்த ஷைத்தான்களை அழைத்து விசாரிப்பான், நீ இன்னைக்கு என்ன செஞ்ச, நீ இன்னைக்கு என்ன செஞ்ச, இதுல யாருக்கு மிக சிறந்த ஒரு விருது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, கணவன் மனைவிக்கு இடையில் பிரிவினை ஏற்படுத்தியவனுக்கு அவன் என்ன செய்யறான், கூட்டு பக்கத்துல உட்கார்த்து வைப்பான், கிரீடத்தை அனுபவிக்கிறான். அப்ப இவர்களுக்கு இந்த மாதிரி ஷைத்தானுடைய சிஸ்டம் வந்து நடந்து கொண்டு இருக்கின்றது. அப்ப இவர்களை வந்து காண முடியுமா, இந்த ஜின்களை வந்து பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா இவனுடைய பார்க்க முடியாது, இந்த ஜின்களை வந்து காண முடியாது. ஏன்னு சொன்னா 7வது அத்தியாயத்தினுடைய 27வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இந்த ஷைத்தான், இந்த ஜின்கள் என்பவர்கள் உங்களை குழப்பக்கூடாது, இவர்கள் சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், இந்த சூழ்ச்சியில் நீங்கள் விழுந்து விடக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லிக்கிட்டு வந்து சொல்றான் அல்லாஹ், நீங்கள் காணாதவாறு அவர்கள் உங்களை கண்டு கொண்டிருக்கிறார்கள். அப்ப நம்மளால அவர்களை பார்க்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த குர்ஆன் வசனத்தை தாண்டி யாராக இருந்தாலும் சரி, பெரிய ஷேகுமார்கள் அவன் இவன் யாராக இருந்தாலும் சரி, இந்த குர்ஆன் வசனத்தை தாண்டி ஒருத்தன் வந்து நான் வந்து ஜின்னை காண முடியும் என்று சொன்னால் அது என்ன, மிக தெளிவான ஒரு பொய். ஆனால் விலங்குகளால காண முடியுமா அப்படின்னு கேட்டா விலங்குகளால காண முடியும். கழுதைகள் கத்தக்கூடிய சத்தத்தை ரசூல் சொல்றாங்க, கழுதைகள் இரவுலன்னு வருது, லைல்னு வருது அந்த ஹதீஸ்ல, கழுதைகள் கத்தக்கூடிய சத்தத்தையோ அல்லது நாய்கள் ஊளையிடக்கூடிய அந்த சத்தத்தையோ நீங்கள் இரவிலே கேட்டால் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள், அவை ஷைத்தானை பார்த்து விட்டது என்று ரசூல் சொல்றாங்க. அதே போல இந்த இவைகளால மலக்குமார்களையும் காண முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கோழிகள் கூவதை, சேவல்கள் கூவதை நீங்கள் கேட்டால் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள், அவர்கள் அந்த சேவல் மலக்கை கண்டிருக்கிறது என்று சொல்றாங்க. அப்ப அந்த நேரத்தில் துஆ செய்யுங்கன்னு சொன்னாங்க. அப்ப இவைகளுக்கெல்லாம் அதை பார்க்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். இபிலிஸுக்கு நம்மை பார்க்கக்கூடிய ஆற்றலை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். நமக்கு வந்து
எதையும் பார்க்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கல. இன்னொரு செய்தி நம்ம படிச்சிருப்போம். கபர்ல ஒரு மனிதன் வைக்கப்பட்ட உடனே அவனுக்கு வந்து சம்மட்டி அடி கொடுக்கப்படுமே, கெட்ட மௌத்துக்கு சம்மட்டி அடி கொடுக்கப்படும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த சம்மட்டி அடியினுடைய வேதனையை, அந்த சத்தத்தை, அவன் போடக்கூடிய சத்தத்தை ஜின்களும் மனிதர்களும் தவிர வேற எல்லா உயிரினங்களும் கேட்கும். அந்த சத்தத்தையும் மனிதனாலையும் ஜின்னாலையும் கேட்க முடியாது, மற்ற உயிரினங்கள் அனைத்தும் கேட்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ இதுதான் அந்த விஷயம். அடுத்ததாக அவர்களுக்கு வந்து விசேஷமாக சில இடங்களை வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கின்றான். சில அதாவது பவர் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள். அதுல என்ன அப்படின்னா, தொழுகையில ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே ஒரு நாள் என்ன செய்யறாங்கன்னா, தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, திடீர்னு வந்து சபிக்கிறாங்க, தொழுகையில சபிக்கிறாங்க, பாதுகாப்பு தேடுறாங்க அல்லாஹ்விடத்துல. அப்போ தொழுகை முடிஞ்சோடனே சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் சொல்ல வித்தியாசமாக செய்தீர்களே, என்ன செஞ்சீங்க அப்படின்னு. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய எதிரி என்ன செஞ்சான், இந்த ஷைத்தான் என்பவன் தீ பந்தத்தை கொண்டு வந்தான். எதில்? என்னுடைய முகத்தில் எறிவதற்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய முகத்தில் தீப்பந்தத்தை கொண்டு எறிவதற்கு அந்த அல்லாஹ்வுடைய எதிரி வந்தான். அவனோடு நான் என்ன செய்கிறேன், அவனிடத்திலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன், அவனை சபித்தேன், அவனை கட்டி வைத்து காலையில் இந்த நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்களை வச்சு விளையாட விட்டுறலான்னு சொல்லி நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. கட்டி வச்சிடலான்னு நினைச்சேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், என்னுடைய சகோதரர் சுலைமானுடைய துவா எனக்கு ஞாபகம் வந்தது, அதனால நான் விட்டுட்டேன்னு சொல்றாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய துவா என்ன? யா அல்லாஹ், யாருக்கும் கொடுக்காத ஒரு அதிகாரத்தை எனக்கு தா அப்படின்னு சொல்லி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அதனாலதான் அல்லாஹ் வந்து ஜின்னை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல், அதே போல காற்றை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல், காற்றை இங்க வானா வரும் போனா போகும். அதே போல பறவைகள் விலங்குகளோடு பேசக்கூடிய ஆற்றல், எறும்புகள் பேசுறதை கேட்பாங்க, பறவைகளோடு பேசுவாங்க. ஹுது அப்படிங்கிற பறவை வந்து சொல்லிச்சே, அந்த பல்கீஸ்ன்னு சொல்லுவோம். பல்கீஸுங்கிற பேர் இல்லை அந்த ஹதீஸ்ல, அது வந்து சபா நாட்டு அந்த இளவரசி, அந்த ஹுது வந்து பேசக்கூடிய ஆற்றல், இதெல்லாம் கொடுத்துருந்தான் அல்லாஹ். அப்ப அதனால இந்த ஷைத்தானை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை வந்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யல, பயன்படுத்தலை, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்திருந்ததுனால. ஆனா அல்லாஹ் வந்து இந்த இடத்துல கொடுத்திருந்தான், கட்டி வைக்கக்கூடிய ஆற்றலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ்வுடைய தூதர் அதை செய்யல. அதே போல இன்னொரு விஷயம், இவர்கள் வந்து அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல ஒரு சம்பவம் நடக்கு. அந்த ஹுது பறவை வந்து சொல்லுது இல்ல, சொன்ன உடனே அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அந்த நாட்டிலிருந்து, ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய அந்த நாட்டிலிருந்து அந்த சிம்மாசனம், அவளுக்கு ஒரு பெரிய சிம்மாசனம் இருக்கு, அந்த சிம்மாசனத்தை என்னிடத்தில் கொண்டு வரக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்கிறார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். உடனே அந்த செய்தியில வருது, அங்கிருந்த இஃப்ரீத் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜின், மிக பலம் வாய்ந்த அந்த ஜின் என்ன செய்யுது, அது சொல்லுது, நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல, நீங்க எந்திரிக்கிறதுக்குள்ள அங்க இருந்து நான் சிம்மாசனத்தை தூக்கி இங்க கொண்டு வந்து தாரேன் அப்படின்னு சொல்லுது. இதை விட அதிகமான ஒரு சக்தி உள்ள ஜின் அதுக்கு அடுத்ததாக உட்கார்ந்துருக்கு, அது சொல்லுது, கண்ணை மூடி திறங்க, நான் வந்து கொண்டு வரேன்னு சொல்லுது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்ணை மூடி திறக்கிறார்கள், சிம்மாசனம் வந்து உட்கார்ந்துருக்கு. அந்த சஃபா நாட்டு இளவரசி ரொம்ப நாள் பயணித்து வரா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பதற்கு. வரக்கூடிய நேரத்தில் அவள் வந்து அந்த கட்டிட கலைகளை எல்லாம் பார்த்து மிரண்டு போறான், இப்படி மனிதர்கள் கெட்ட முடியாதே என்று. எந்த அளவுக்குன்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த மாளிகைக்குள்ள நுழையக்கூடிய நேரத்தில் அந்த ட்ரெஸ்ஸை வந்து தூக்கிக்கிட்டே நடந்து வராங்க. ஏன்னா வந்து பார்க்கறதுக்கு தண்ணி மாதிரியே இருக்கு, ஆனால் தண்ணி இல்லை, இந்த மொசைக் டைல்ஸ் மாதிரி அது செஞ்சிருக்கு. அப்போ அந்த அளவுக்கு அவள் வந்து தொட்டு பார்க்குறா அந்த சிம்மாசனத்தை, தொட்டு பார்க்குறா, இது வந்து என்ன மாதிரியே செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவள் அறிந்து கொள்றா, இது அங்கே இருந்தது தான் அப்படின்னு. அந்த அளவுக்கு அந்த ஜின்களுடைய சக்தி இருந்தது. இன்றைக்கு கூட அந்த நொடி பொழுதுல எடுத்துட்டு வரக்கூடிய சக்தி யாருக்குமே கிடையாது. ஆனால் அந்த சக்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஜின்களுக்கு கொடுத்துருந்தான். இதுல வந்து இஃப்ரீத் என்ற பெயர் உள்ள ஜின் இருக்குது, அப்படிதானே? அவாமிர் அப்படிங்கிற பெயர் சொன்னேன், இந்த நாய், இந்த பாம்பு உருவத்தில் வரக்கூடியது. அதே போல இங்க வரக்கூடிய இஃப்ரீத் என்பதும் ஒரு சக்தி வாய்ந்த ஜின். இந்த ஜின்னு தான் என்ன செஞ்சது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த தொழுகையில வந்து டிஸ்டர்ப் பண்ண அந்த ஜின். அப்போ இந்த மாதிரி. அப்புறம் அதே போல இவர்கள் வந்து வானங்கள்ல ஏறி போகக்கூடிய ஆற்றலை பெற்றிருந்தாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க சூரத்துல் ஜின்னுடைய 72வது அத்தியாயத்தினுடைய 1லேருந்து ஒரு 15-16 வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பாருங்க. அதுல வந்து தெளிவாக அவர்கள் என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ஜின்களே சொல்லக்கூடிய செய்திகள் வருது, சரிங்களா? அதுல வந்து அதுலதான் அந்த செய்தி வருது. இந்த ஜின்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒருத்தருக்கு மேல ஒருத்தராக ஏறி 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 வானத்தை வரைக்கும் சென்று அடைஞ்சிருவாங்க. வானத்தில் சென்று அவர்கள் உட்கார்ந்து கொண்டு என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளை இடுவான். உலகத்தில் நடைபெறக்கூடிய விஷயங்களை வந்து மலக்குமார்களுக்கு அறிவிப்பான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவிப்பான். அந்த அறிவிக்கக்கூடிய சத்தம் வந்து பாறையில் சங்கிலியால் அடிப்பது போன்ற சத்தத்தை ஏற்படுத்தும்.
அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கீழே இருக்கக்கூடிய மலக்குக்கு, அந்த மலக்குக்கு அறிவிச்சு கொண்டே வருவார். அந்த அடிவானத்தில் இருக்கக்கூடிய மலக்கு வரைக்கும் அந்த செய்தி வந்து எட்டும். இந்த செய்தி என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, இந்த ஜின்கள் வந்து ஒட்டு கேட்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொல்றாங்க, இந்த ஜின்கள் என்ன செய்யும், அந்த செய்திகளை ஒட்டு கேட்டு விட்டு ஒவ்வொருத்தராக சொல்லி 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 கடைசியில் அது ஒரு ஜாகிருடைய காதில் வந்து கொண்டு வந்து சேர்க்கும். ஜாகிர்னா யாருன்னு சொன்னா, சிஹ்ர் வைக்கக்கூடியவன், சூனியம் செய்யக்கூடியவன். இந்த சூனியம் செய்யக்கூடியவன், அதே போல இந்த குறி சொல்லக்கூடியவன், இவனுடைய காதுல வந்து அந்த ஜின்கள் கொண்டு வந்து சேர்க்கும். அதன் மூலம் அவர்கள் என்ன செய்வார்கள், ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, அதன் மூலம் அவர்கள் என்ன செய்வார்கள், 99 பொய்யை அந்த ஒரு உண்மையோடு சேர்த்து அவர்கள் மக்களுக்கு பிரச்சாரம் செய்வார்கள். அந்த ஒன்றை வைத்து மக்கள் அவனை நம்பி விடுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஆனா ஒரு நாள் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நக்கல் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல தீப்பந்தங்களால எரியப்படுது. தீப்பந்தங்களால் எரியப்படுது, ஷைத்தான்களால் ஒட்டு கேட்க முடியவில்லை. அப்போ அவர்கள் வந்து அவனுடைய தலைவர் இப்லீஸ் இடத்துல வந்து சொல்றாங்க, அந்த மாதிரி எங்களால் வந்து ஒட்டு கேட்க முடியலை, என்ன நடந்துன்னு தெரியல. அவன் சொல்றான், நீ உலகம் முழுக்க கிழக்கும் மேற்கும் எல்லா இடத்துலையும் போய் தேடுங்க, என்ன நடந்திருக்கு, உலகத்தில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு. அப்போ அவர்கள் உலகம் முழுக்க பரவி தேடுறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல ஃபஜ்ர் தொழுகை நடத்தி கொண்டிருக்கூடிய நேரத்தில் அவங்க அதை பார்க்குறாங்க. அவர்கள் குர்ஆனை கேட்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓதுவதை அந்த ஜின்கள் என்ன செய்யுது, கேட்குது. அப்போ அது சொல்லுது, அந்த ஜின் சொல்லுது, இதுதான் எங்களை தடுத்தது அப்படின்னு. அப்போ அந்த குர்ஆன் என்றைக்கு இறக்கப்பட்டு அது ஓதப்பட்டு வருதோ அன்றைய தினம் முதல் யாரெல்லாம் ஒட்டு கேட்பதற்காக வானத்துக்கு செல்றாங்களோ அப்போதெல்லாம் அவர்கள் மீது தீப்பந்தங்கள் எரியப்படுகின்றது என்று அந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அந்த அளவுக்கு குர்ஆன் என்பது ஒரு மகத்துவமானது. இது வந்து புகாரியினுடைய 4921வது செய்தி. அடுத்ததாக கனவுல வந்து விளையாடக்கூடிய ஆற்றலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ஷைத்தான்கள் என்பவர்கள் என்னுடைய உருவத்தில் மட்டும் வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கனவுல வந்து ஷைத்தான்கள் என்னுடைய உருவத்தில் வர முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா அவன் மற்ற உருவத்தில் வரலாம், கனவுல வரலாம். நான் வந்து அந்த அவுலியா வந்திருக்கேன், அல்லது வாப்பாவே எடுத்துக்கோங்களேன், வாப்பா நான் வந்திருக்கேன்ப்பா, எனக்கு நீ கத்தம் கொடுக்கலையே, நீ பாத்தியா ஓதலையே, இப்படின்னு சொல்லி ஷைத்தான் என்ன செய்வான், கனவுல வந்து சொல்லக்கூடிய நேரத்தில் நாங்கள் என்ன செய்யறோம், அதை நம்பி வாப்பா வந்து கேட்டுட்டாரு கனவுல அப்படின்னு சொல்லி நாங்கள் கொடுப்போம். இப்போ இதெல்லாம் யார் செய்யறா அப்படின்னு சொன்னா, இந்த கனவில் வந்து ஷைத்தான் செய்யக்கூடிய செயல்கள். ரசூலுல்லாவுடைய உருவத்துல தான் அவனால வர முடியாதே தவிர வந்து நான் தான் ரசூலுல்லான்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஷைத்தான் என்ன செய்வான், வேற ஒரு உருவத்துல வந்து நான் தான் ரசூலுல்லா என்று சொல்லி மார்க்கத்துல இல்லாத புதுமைகளை சொல்லக்கூடிய விஷயங்களும் இருக்கு. அதையும் நாம் என்ன செய்யக்கூடாது, நம்பக்கூடாது. இஸ்லாம் என்பது முழுமைப்பட்டு விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உருவத்துல ஷைத்தானால வர முடியாது. அதே போல இன்னொரு விஷயம், மறதி குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றலும் அவனுக்கு இருக்கு. அப்போ அது என்ன செய்தினா, உஸ்மான் இப்னு அப்துல்லாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அவர்கள் ரசூலுல்லாஹ் வந்து தாயிஃபுக்கு தொழுகைக்காக கவர்னராக நியமிக்கக்கூடிய நேரத்துல, தொழுகை நடத்தக்கூடிய நேரத்துல என்னால் தொழுகை வைக்க முடியல, எனக்கு வந்து பயங்கர பாதிப்பா இருக்குன்னு சொல்றாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கீழே உட்கார சொல்லி ரசூலுல்லாஹ் அவர்களுடைய நெஞ்சில 3 முறை அடித்து விட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உஹ்ருஜ், நீ வெளியேறு, அதுவுல்லாஹ், அல்லாஹ்வுடைய எதிரியை நீ வெளியேறு என்று அல்லாஹ்வுடைய தூதர் 3 முறை அவருடைய நெஞ்சில அடிச்சு சொன்னதற்கு பிறகு, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த விஷயத்துக்கு பிறகு அந்த ஜின் வந்து வெளியேறி விட்டது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன்னை வந்து ஆட்டி கொண்டிருந்தது என்ன அப்படின்னு சொன்னா, ஹன்சப் என்ற ஷைத்தான், ஹன்சப் என்று சொல்லக்கூடிய ஷைத்தான் தான் உன்னை எடுத்திருந்தது, அது வந்து இப்போ வெளியேறி விட்டது அப்படின்னு சொல்லி அந்த செய்தி வருது. அதே போல இன்னொரு செய்தியில வந்து ஒரு பெண்மணி வந்து தங்களுடைய குழந்தையை கொண்டு வரா, தன்னுடைய குழந்தைக்கு அடிக்கடி நோய் ஏற்படுது அப்படின்னு சொல்லி. அப்போ அதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, முதுகை காட்டி உட்கார வைக்க ஏவுறாங்க. முதுகை காட்டி அந்த குழந்தை உட்கார வைக்கப்படுகிறது. அப்பவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதுகுல அடிக்கிறாங்க. முதுகுல 3 முறை அடித்து விட்டு சொல்றாங்க, உஹ்ருஜ், வெளியேறு, அதுவுல்லாஹ், அன ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய எதிரியே நீ வெளியேறு, நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லி அடிக்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த குழந்தைக்கு பார்வை சரியானது, அந்த குழந்தைக்கு நோய் சரியானது என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அப்போ இதை வச்சுக்கொண்டு நாங்க வந்து ஜின்களிடத்துல உதவி தேடலாமா அப்படின்னு கேட்டா, உதவி தேடுவதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. உதவி தேடுவதற்கு தகுதியானவர் யாருன்னா ரசூலுல்லாஹ் தான். ரசூலுல்லாஹ் வந்து பத்ர்ல பாடுபட்டாங்க, உஹதுல பாடுபட்டாங்க, ஹந்தக் அஹ்ஸாபுடைய அந்த யுத்தத்துல வந்து ஹந்தக்கு நீங்க போனீங்கன்னா, இன்னைக்கு இருக்குல்ல 7 மாஸ்க்குன்னு சொல்லி, அங்கே போய் பார்த்தீங்கன்னா கல் மண் ஃபுல்லாக அப்படிப்பட்ட மலை, உடைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டம். ரசூலுல்லாஹ்லாம் வயிற்றுல 2 கல்லை கட்டிக்கிட்டு அங்கே வந்து குண்டு தோண்டினாங்க. அப்போ அவ்வளோ குண்டு தோண்டினவர் ரசூலுல்லாஹ்க்கு ஒரு ஜின்னை அழைச்சி எனக்கு உதவி செய்யன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அதை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யலை. ஆனால் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், நம்மள பலர் இணை வைக்கிறாங்க ஜின்கள் இடத்துல.
உதவி தேடி ஜின்களிடத்துல அதை செஞ்சுதா இதை செஞ்சுதான்னு சொல்லி உதவி தேடுவது என்பது அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமான ஒரு செயல். அப்போ இதுல நாங்க இன்னொரு ஜின்களை படிக்கணும், மாரித் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜின். இது அட்டூழியம் செய்யக்கூடிய மிக ஒரு பலம் வாய்ந்த ஒரு ஜின், அதுவும் இதுல தான் உள்ளது. அதே போல ஜின்கள் என்பவர்கள் பேய்களா? பேய்கள் அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல, பேய்கள் ஜின்கள் பேய்கள். அவர் மனுஷன் அதாவது பூரணமான ஆசை இல்லாம, அது என்ன சொல்லுவாங்க, என்ன ஆசை, என்னவோ தீராத ஆசையோட ஒருத்தன் மரணிச்சான்னா அவன் ஆவியா தான் சுத்துவான், அவன் இங்கே சுத்துவான். எந்த மனிதனுக்கு தான் தீந்துது ஆசை இந்த உலகத்துல? அப்போ எல்லா மனுஷனுமே பேயா தானே சுத்தணும். அப்போ இது பொய்யான ஒரு விஷயம். அப்போ யார் இந்த செயலை செய்வா அப்படின்னு சொன்னா, உதாரணமா நீங்க பார்க்கலாம், சில பேர் திடீர்னு ஹிந்தியில பேசுறது, ஹிந்தியே பேச தெரியாதவன் ஹிந்தியில பேசுவான், அதே போல உருதுல பேச தெரியாதவன் உருதுல பேசுவான். இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஜின்களுடைய வேலை. இந்த ஜின்கள் என்ன செய்யும்னு சொன்னா ஒவ்வொரு மனிதனுடைய பக்கத்திலும் இருக்கும். அல்லாஹ் சொல்றான் கரீன், யாரெல்லாம் பொய் பேசி திரிகிறார்களோ அவர்களுக்கு கரீன் என்ற ஒரு ஜின்னை நாங்கள் சாட்டுவோம் சொல்றான். கரீன் என்பவன் ஃப்ரெண்டுக்கு சொல்லுவாங்க கரீன், ஆனா கெட்ட ஃப்ரெண்டுக்கு சொல்றது. நம்ம அரபியில சதீக்குன்னு சொல்லுவோம், ஹலீல் சொல்லுவோம், ஹலீலுல்லா அல்லாஹ்வுடைய நண்பன். கரீன் என்பது கெட்ட நண்பனுக்கு சொல்றது. அப்ப கரீனை அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் சாட்டியிருக்கின்றான். அப்போ அந்த கரீன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதனுக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்துருப்பான், அவன் செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாமே அவனுக்கு தெரியும். அப்ப அந்த மனிதன் மௌத்தானதற்கு பிறகு, ஒரு மனிதனோடு அந்த ஜின் இருக்கக்கூடிய ஜின் அவன் மௌத்தானதற்கு பிறகு மனிதர்களை வழிகெடுப்பதற்காக அந்த ஜின் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, யாராவது மேல உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்யறது, நான் தான் அவன் வந்திருக்கிறேன், நான் தான் செத்து போனேன் பாட்டி வந்திருக்கேன், தாத்தா வந்திருக்கிறேன், அம்மா வந்திருக்கிறேன், இப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ இது என்ன செய்யுன்னு சொன்னா நம்ம பார்ப்போம், ஆமா கரெக்டு தானே. இப்போ சவுதிக்கு புதுசா ஒருத்தன் வந்திருப்பான், சவுதியில 30 வருஷமா இருந்த ஒரு ஆளை மாதிரியே பேசுவான். அன்னைக்கு தான் வந்திருப்பான், ஆனா அவனுக்கு பல விஷயங்கள் தெரியும், 10 வருஷத்துக்கு முன்னால் நடந்த விஷயத்தெல்லாம் பேசுவான். இது எப்படின்னா அந்த ஜின்னுடைய செயல். இந்த 10 வருஷமா என்ன நடந்ததுன்னு அந்த ஜின்னுக்கு தெரியும். இது உடலில் அமர்ந்து கொண்டு இது சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் சொல்லும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஒருத்த மட்டும் அதை நம்புறதில்லை, அவனுடைய சொந்த பந்தம், அந்த ஊர், அந்த சமுதாயம், இது எல்லாமே அந்த விஷயத்தை நம்பி இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு மாற்றமான ஒரு அக்கீதாவை எடுத்துருச்சுன்னு வைங்களேன். அதுதான் அதுக்கு தேவை. அதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா, மனிதர்களை இஸ்லாத்திலிருந்து வெளியேற்றணும், வழிகெடுக்கணும். தர்காக்கு போறோம், ஏதாவது நோய் வந்துருச்சு, ஏர்வாடி இந்த மாதிரி தர்காக்களுக்கு போகக்கூடிய நேரத்தில் உடனே குணமாகும், உண்மைதான். ஆனா எப்படி குணமாகுது? அங்க போனவன்னா அவன் சிறுக்கு வச்சுட்டான், அவனுடைய நோக்கம் என்ன நிறைவேறிச்சு, அதுக்கு பிறகு அவனுக்கு இந்த உடல்ல இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால அவன் சிறுக்கு வச்சுட்டான் அப்படின்னு சொன்னா உடனே போயிடும். அதனாலதான் இங்க எல்லாம் போனா என்ன செய்யப்படுது, அது எல்லாம் சரியாயிருது என்பதை நாங்க தெரிஞ்சு கொள்ளணும். அப்ப இந்த ஜின் என்பவர்கள் பேய்களா என்று சொன்னால் அதெல்லாம் போய் அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் மரணிக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய கரத்துல தான் அந்த உயிர்கள் போகுது. ஒன்று அவன் நல்ல மனிதனாக இருந்தால் நிம்மதியாக தூங்கு என்று அல்லாஹ் தூங்க வைத்து விடுவான் மறுமை நாள் வரை, புது மாப்பிள்ள மாதிரி தூங்கு அப்படின்னு. கெட்ட மனிதனாக இருந்து அவன் மௌத்தா இருந்தா அந்த உயிருக்கு அடி கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் மலக்குமார்களை கொண்டு. இந்த ரெண்டு தான். இதை தாண்டி வானத்துக்கும் பூமிக்கும் நடுவுல சுத்திட்டு இருக்கிறது என்பது இல்லாத ஒரு பொய்யான ஒரு விஷயம். இதையும் தாண்டி இது தாண்டி மற்ற விஷயம் என்னன்னு சொன்னா, இதெல்லாம் அதற்கு இருக்கக்கூடிய சக்திகள், இதெல்லாம் அதனுடைய சக்திகளை பார்த்தோம், அப்படித்தானே. இதனுடைய பலகீனத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஒன்றுக்கும் உதவாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லைஸ பிஷை, ஒன்றுக்கும் உதவாத சக்திகள். அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்துல இன்ன கைத ஷைத்தான கான தஈஃபா, அதனுடைய சக்திகள் என்பது மிக பலகீனமானதுன்னு சொல்றான். எந்த அளவுக்கு தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க ஒரு இடத்துல, நீங்கள் பாத்திரங்களை மூடி வையுங்கள், ராத்திரியில பாத்திரங்களை மூடி வையுங்கள், தண்ணீர் பைகளை கட்டி வையுங்கள். எந்த அளவுக்குன்னா, ஒரு தண்ணீர் இருக்குன்னு வைங்களேன் வீட்டுல, எந்த மூடியும் கிடைக்கலனா கூட ஒரு ஈக்கல் சொல்லுவாங்கல்ல, ஒரு ஈக்குச்சி, அந்த ஈக்கல் குச்சியை கூட நீங்க வச்சிருங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பாத்திரங்களை மூடி வையுங்கள், தண்ணீர் பைகளை கட்டி வையுங்கள், கதவுகளை மூடி விடுங்கள், விளக்குகளை அணைத்து விடுங்கள். மூடிய பாத்திரத்தை அவனால திறக்க முடியாது, கெட்டிய தண்ணீர் பையை அவனால திறக்க முடியாது, கதவை அவனால் திறக்க முடியாது, இப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த அளவுக்கு பலகீனமான ஒரு படைப்பு தான் அது. பாத்திரம் மூடி வச்சிங்கன்னா அதை திறந்து ஒன்றும் பண்ண முடியாது, கதவை திறக்கிறதுக்கு கழியாது. ஆனா இன்னொன்னு செய்வான், 3 முடிச்சு போடுவான். தாலி கட்டுற மாதிரி தூங்கக்கூடிய நேரத்துல 3 முடிச்சு போடுவான். அது எதுக்கு தெரியும்ல, அது காலையில முழிக்காம இருக்கிறது, ஃபஜ்ர் தொழுவதற்கு முழிக்காம இருக்கிறதுக்கு 3 முடிச்சுகளை போடும். அந்த 3 முடிச்சும் ஈஸியா நம்ம அவுத்துடலாம். எப்படி? எந்திரிச்சு உட்கார்ந்தா ஒரு முடிச்சு அவிழ்கிறது, உது செய்து விட்டால் 2வது முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது, 3வது முடிச்சு
அவன் தொழுகைக்கு அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டிவிட்டால் முறிந்து விடுகிறது. இது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்போ அந்த ஒரு விஷயத்தை தான் செய்ய முடியுமே தவிர இது அல்லாத விஷயங்களை செய்ய முடியாது. நமக்கு என்ன விஷயம்னா, ஜின்னு வந்து மனித உருவத்துல வருமானு கேட்டா வரும். பத்ருடைய போர்க்களத்துல ஷுராக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உருவத்துல அந்த ஜின்னு வருது. என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு யுத்தத்திற்கு பத்ருக்கு 300 சஹாபாக்களோடு ரசூல்லா வர்றாங்க. இங்க வந்து ஒரு பெரிய படையை திரட்டி கொண்டு சுராக்கா என்பவனும் வர்றான். இந்த சுராக்கா வந்து ஆக்சுவலா அவன் சுராக்கா இல்லை. சுராக்கா என்பவர் ஒரு மனிதன். அவனுடைய உருவத்துல ஷைத்தான் வந்திருக்கான். ஷைத்தான் வந்து மக்களை, அந்த எதிரி மக்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து விட்டு 2 படைகளும் சந்திக்கக்கூடிய நேரத்துல, இது குர்ஆன்ல வரக்கூடிய வசனம், அவன் சொல்லுவான், அந்த 2 படைகளும், முஸ்லிம் படைகளும் காஃபிர் படையும் சந்தித்த உடனே அந்த சுராக்கா சொன்ன வார்த்தையை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னி பரியும், நான் வந்து உங்களை விட்டு ஒதுங்கிட்டேன், நான் என்ன செய்யறேன், உங்களை விட்டு ஒதுங்கிட்டேன், அதாவது நீங்கள் பார்க்காததை எல்லாம் நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றான் அந்த சுராக்கா. பத்ருடைய யுத்தத்துல நான் இன்னி பரியும், நான் உங்களை விட்டு ஒதுங்கி விட்டேன், இன்னி அஹாஃபுல்லா, நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன், வல்லாஹு ஷதீதுல் இகாப், அல்லாஹ் தண்டிப்பதில் கடுமையானவன் சொல்லி அவன் விட்டுட்டு ஓடுறான். அப்போ ஒரு மனிதர் குறிக்கிறார், நீ தானே என்னை கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லி. அப்பதான் அந்த வசனங்களை எல்லாம் சொல்றான். அப்ப நீங்கள் பார்க்காததை எல்லாம் நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி ஷைத்தான் வந்து மனித உருவத்துல வந்த செய்தியை நாங்க பார்க்கிறோம். அதே போல இன்னொரு செய்தியில அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் பைத்துல் மாலுக்கு பொறுப்பாளராக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு நியமிச்சிருக்கூடிய நேரத்துல ஷைத்தான் வந்து என்ன செய்யறான், வந்து அந்த பொருளை திருடுறான். திருடக்கூடிய நேரத்துல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பிடிச்சிடறாங்க. பிடிச்ச உடனே அவன் என்ன செய்யறான், எனக்கு வந்து குடும்ப கஷ்டம் இருக்கு, அந்த கஷ்டம், பசியில இருக்கு, அதனாலதான் திருடிட்டேன், என்னை விட்டுரு அப்படின்றான். அபூ ஹுரைரா விட்டுட்டார். ரசூல்லா காலையில கேட்குறாங்க, நேற்று இரவுல வந்து என்ன நடந்தது அப்படின்னு. அப்போ அவர் இந்த செய்தியை சொல்றாரு, சரி அப்படின்னு. 2வது நாள் இதே போல நடக்குது. ரசூல்லா கேட்குறாங்க காலையில என்ன நடந்தது, அவர் சொல்றாரு. 3வது நாளும் இதே நடக்குது. 3வது நாள் என்ன செய்யறாரு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிடிச்சு வச்சுட்டு விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு, நீ டெய்லி இதை தான் செய்யற அப்படின்னு. உடனே அந்த திருடன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, அவன் திருடன் இல்லை, ஷைத்தான். அவன் திருட வந்தவன் என்ன செய்யறான், அபூ ஹுரைராட்ட சொல்றான், என்ன டெய்லி இப்படி நீ பிடிக்கிறிய, நான் உனக்கு ஒரு விஷயத்த சொல்லித்தாரேன், அதை நீ செய் அப்படின்னு சொல்லி, அதாவது ஆயத்துல் குர்சி என்ன செய், நீ ஓது, ஆயத்துல் குர்சியை நீ ஓது, நான் இனி உங்ககிட்ட வரமாட்டேன், இந்த மாதிரிலாம் உனக்கு தொந்தரவு இருக்காது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லி கொடுக்குறான். அப்போ இதை வந்து முடிச்சுட்டு காலையில் ரசூல்லா கேட்குறாங்க, நேற்று என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அபூ ஹுரைரா இந்த செய்தியெல்லாம் சொல்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு சொன்னாங்க, வந்தவன் யார் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. வந்தவன் ஷைத்தான், ஜாக்க ஷைத்தான், அவன் ஷைத்தான் அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்றாங்க. அவன் பொய்யன், ஆனால் அவன் சொன்ன செய்தி உண்மை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஆயத்துல் குர்சியை நமக்கு சொல்லித்தந்தது யார் அப்படின்னு சொன்னா, அதாவது ரசூல்லா சொல்லி தந்தாங்க, ஆனா இதை ஓதுனா நானே வரமாட்டேன்னு அவன் சொல்றான். அப்போ அந்த அளவுக்கு ஷைத்தான செய்யறான். மனித உருவத்தில் வரக்கூடியவனாக இருந்தாலும் கூட அவன் மனித உருவத்தில் வந்தான்னா மனிதனால எந்த அளவுக்கு சக்தி இருக்குமோ அந்த அளவுக்கு தான் அவனுக்கு சக்தி. ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்குமோ அதுதான். அதை தாண்டி அவனால எதுவுமே செய்ய முடியாது. ஜின்னாக அவன் இருக்கக்கூடிய நேரத்தில் அவனால அங்க பறக்கிறது, இங்க பறக்கிறது, அதையெல்லாம் செய்ய முடியும். ஆனா மனிதனாக வந்து விட்டால் அவனால எந்த அளவுக்கு முடியுமோ, நாயாக வந்தா நாயா தான், பாம்பாக வந்தா பாம்பால் தான், அது தாண்டி அவனால எதுவுமே செய்ய முடியாது. அவன் மறுபடியும் ஜின்னாக மாறினா தொடக்கூட முடியாது எதையுமே. மனிதனாக மாறினா அதை திருடிட்டு போகலாம், ஆனா ஜின்னாக மாறினா அவனால அதை தொடக்கூட முடியாது. அந்த அளவுக்கு தான் அவனுடைய சக்தி இருக்கிறது. அப்ப இதை நாங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து அவன் மாறி வந்துட்டான்னா ரொம்ப ஏதாவது செஞ்சிருவானோ அப்படிங்கிற பயம், தேவையில்லாத ஒரு பயம். இதை நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா புரிஞ்சு கொள்ளணும். அடுத்ததாக வந்து ஏன்னு சொன்னா, இன்னொன்னு, ஈமானுக்கு முன்னாலே இவன் வந்து பலகீனம் குறைஞ்சவன் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு பார்த்து சொல்றாங்க, உமரே உன்னை கண்டு ஷைத்தான் பயப்படுகிறான் அப்படின்னு சொன்னாங்க. உமரை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உமரே நீ ஒரு பாதையினால் வந்தால் ஷைத்தான் இன்னொரு பாதையினால் ஓடுகிறான்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப ஈமான் ஒரு மனிதனுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவனால வந்து எதுவுமே பண்ண முடியாது. என்றைக்கு நமக்கு ஈமான் இருக்குதோ, இஹ்லாஸ் இருக்குதோ, அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய அந்த விஷயம் இருக்குதோ, அன்றைக்கு வரைக்கும் அவனால நம்மளை நெருங்க முடியாது. என்றைக்கு அந்த தூய்மை வந்து பாதிக்கப்படுதோ அன்றைக்கு அவன் நம்மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கு அவனால முடியும் என்ற செய்தி. அதை இது தாண்டி வந்து சில பேர் சொல்லுவாங்க, என்கிட்ட வந்து ஜின் இருக்கு, ஜின்னை நான் வந்து வசப்படுத்தி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து போய். வசப்படுத்துவது என்பது அவர்களுக்கு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தாண்டி வேறு யாருக்கும் முடியாத காரியம். ஆனா இப்போ எப்படி வந்து ஜின்னை வந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஜின்னு வந்து வசப்படுறது இல்லை. உதாரணமா ஜின்னுகள் கிட்ட சில விஷயங்களை செஞ்சு கேட்பாங்க, அது செஞ்சு கொடுக்கும். ஆனா இது வந்து வசப்பட்டு விட்டதா அப்படின்னா இல்லை. உதாரணமா நாங்க வந்து அல்லாஹ் இடத்துல துவா செய்யறோம், யா அல்லாஹ் எனக்கு இதை செஞ்சுத்தா, அதை செஞ்சுத்தான்னு துவா செய்யறோம். அல்லாஹ் நமக்கு செஞ்சு தாரானா? செஞ்சு தாரான், அப்படிதானே? அல்லாஹ்ட்ட கேட்டா என்ன செய்யறான்? அல்லாஹ் செஞ்சு தாரான். இதுக்கு அர்த்தம் வந்து
அல்லாஹ் நமக்கு கட்டுப்பட்டான் அர்த்தமா? நவுதுபில்லா இல்லை, நாங்கள் அவனுக்கு கட்டுப்பட்டுட்டோம் அர்த்தம். இதே போல ஷைத்தானுக்கு நாங்கள் கட்டுப்படக்கூடிய நேரத்தில் அவனுக்கு தேவையான அந்த பருத்து பலியிடுதலோ அது இது இதெல்லாம் இணை வைத்தல் செய்யக்கூடிய நேரத்தில் அவன் வந்து என்ன செய்வான், சில விஷயங்களை செஞ்சு தருவான். இதை தாண்டி கட்டுப்படுத்துதல் என்பது வித்தியாசம். அதாவது சொன்ன உடனே கேட்கணும், அதுதான் கட்டுப்படுது. அவ்வளோ சக்தி வாய்ந்த அல்லாஹ்வுக்கே சஜிதா செய்ய மாட்டேன், ஆதம்கே சஜிதா செய்ய மாட்டேன்னு அல்லாஹ் எதிர்த்து நின்று அந்த ஷைத்தான் நமக்கு கட்டுப்படுவானா? முடியாது. அப்படி கட்டுப்பட்டவனாக இருந்தான்னா இவங்க வந்து மற்ற காரியங்களை செய்யலாம். உதாரணமாக பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் கட்டலாம். புர்ஜ் கலீஃபா இன்னைக்கு இருக்கிற அங்கே ஜித்தால கட்டுறாங்க. இதெல்லாம் ஜின்களை வச்சு ஈஸியாக கட்டிட்டு போகலாமே, எதுக்கு அதெல்லாம் செய்ய மாட்டேங்க? சும்மா வரக்கூடிய ஆட்களை எல்லாம் ஏமாற்றி, எப்படி ஒருத்தர் வருவார் யார்கிட்ட, சூனியக்காரங்கிட்ட வந்து எனக்கு வந்து உட்காருவார். உட்கார்ந்த உடனே இவர் சொல்லிடுவார், உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு. பிரச்சனை இருந்தால் தானே வருவான். உடனே இவர் நம்பிடுறது, ஆமாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டார, பிரச்சனை இல்லாமல் அதுக்கு அவர்கிட்ட போகிறான். அப்போ பிரச்சனை வந்திருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லுவார். அப்போ இது எல்லாமே வந்து சரியான பொய். ஆனால் அவர்கள் என்ன செய்வார்கள், இணை வைத்து அந்த ஜின்களோடு அவர்கள் தொடர்பு வைத்திருப்பார்கள். சில செய்திகளை ரகசியங்களை பெறுவதற்காக அவர்கள் வந்து வைத்திருப்பார்கள். இதை வந்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருடைய வீட்டில் வந்து சூரத்துல் பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிற்குள் ஷைத்தான் என்ன செய்ய மாட்டான், ஓடுகிறான், விரண்டு ஓடுகிறான். அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான் என்ற செய்தி வருது. அதே போல சூரத்துல் பக்கராவினுடைய கடைசி 2 வசனங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த கடைசி 2 வசனங்களை நீங்கள் ஓதினீர்கள் என்று சொன்னால் 3 நாள் அந்த வீட்டில் அவன் என்ன செய்ய மாட்டான், குடியிருக்க மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. ரொம்ப எளிதான சூரத்துல் பக்கராவுடைய கடைசி 2 வசனம் ஆமன ரசூல். இதை நாங்கள் மனனம் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. டெய்லி இரவுல ஓதுறது நல்லது, ஆயத்துல் குர்சியை ஓதுறது நல்லது. இதன் மூலமே அவன் என்ன செய்வான், அவன் நம்மை ஆதிக்கம் செலுத்த முடியாத நிலையை அவனுக்கு ஏற்படுத்தி விடலாம். இதை தாண்டி வந்து வேற எதுவும் இல்லை. உதாரணமாக வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து மனிதர்கள் எப்படி பார்த்தாங்கன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உண்மையான உருவத்தில் பார்க்க முடியாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்கு அவரை பார்க்க முடியாது. ஆனால் மனித உருவத்தில் வந்தால் பார்க்கலாம். சஹாபாக்கள் பார்த்துருக்குறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஆனால் மனித உருவத்தில். இதே போலத்தான் ஜின்கள் வந்து மனித உருவத்தில் வரக்கூடிய நேரத்தில், நாயுடைய உருவத்தில். ஆனால் எல்லா நாயையும் வந்து நம்ம அப்படி நினச்சிடக்கூடாது. எல்லா கருப்பு நாயை பார்த்தா ஜின்னு தான், இதை கொல்லு அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அதே போல் கருப்பு பாம்புகளை ரசூலுல்லாஹ் நான் சொன்னேன், கருப்பு கண்ணங்கரேன்னு இருக்கக்கூடிய கருப்பு பாம்பு, முதுகில் 2 கோடுகள் இருக்கும். நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும், 2 கோடுகள் வரும். அதே போல் வால் சிதைஞ்சது மாதிரி இருக்கக்கூடிய பாம்புகள். அதே போல் இன்னொரு பாம்பு இருக்குது, கருப்பு பாம்பு தான், 2 புள்ளிகள் இருக்குன்னு சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். இது எல்லாம் தாக்க ஷைத்தான், இதை வந்து கொல்லுமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி தந்தாங்க. அதே போல் கடைசியாக இந்த ஜின்களால் வந்து உடம்புக்குள்ளே புக முடியுமா அப்படின்னு கேட்டால் நான் அதை தான் சொன்னேன். ஒரு குழந்தையினுடைய செய்தி சொன்னேன். குழந்தை வந்து கொண்டு வரப்பட்டது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதுகில் அடித்து அதுவுல்லா அன ரசூலுல்லா நீ வந்து உஹ்ருஜ் வெளியேறு என்று சொன்னார்கள். அந்த செய்தியை பார்த்தோம். அதே போல் இன்னொரு செய்தியை நாங்கள் பார்த்தோம். அதே போல் இன்னொரு செய்தி அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா இடத்துல கேட்கப்பட்டது. அவருடைய மகன் கேட்குறாரு, வாப்பா இந்த மாதிரி சில பேர் சொல்கிறாங்க ஜின்கள் வந்து மனித உடம்புக்குள்ளே போக முடியாதுன்னு சொல்கிறாங்க, இது உண்மையான்னு கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க இது பொய். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்லே சொல்கிறான், ஒவ்வொரு மனிதனுடைய இரத்த நாளங்களிலும் என்ன செய்கிறான், ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போல் இன்னொரு செய்தி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வட்டியை சாப்பிடக்கூடியவரை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனத்தில் சொல்லக்கூடிய நேரத்தில், வட்டியை சாப்பிடக்கூடியவர் மறுமை நாளில் ஷைத்தான் தீண்டி பைத்தியமானவரை போல எழுப்பப்படுவார் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. இதுலையும் ஷைத்தான் தீண்டி பைத்தியமாவது என்ற அந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அதே போல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான், யாரின் மீது ஷைத்தான்கள் இறங்குகிறார்கள் என்று நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா, பொய் சொல்லி இட்டுக்கட்டக்கூடிய பாவிகள் ஒவ்வொருவரின் மீதும் ஷைத்தான்கள் இறங்குகிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார். இதில் எல்லாத்துலேயுமே வந்து இறங்குகிறார்கள் என்ற செய்தி வருது. அதே போல் இன்னொன்று, கொட்டாவி விடக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொன்னாங்க, கொட்டாவி விட்டீர்கள் என்று சொன்னால் வாயை வந்து செய்யுங்க, பொத்தி வையுங்கள். இன்னைக்கு என்னன்னா, நிறைய பேர் வந்து சுன்னாக்கு மாற்றமான ஒரு செயல் என்னன்னா, கொட்டாவி விடும்போது ஆன்னு விட்டுட்டு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் இப்படி சொல்லுவாங்க. இது வந்து சுன்னாலே இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லவே இல்லை. அப்படி வாயை கொட்டாவி விட்டு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்லாம் சொல்லலை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கொட்டாவி விட்டீங்கன்னு சொன்னால் முடிஞ்ச வரை கட்டுப்படுத்துங்கள், கொட்டாவி விடாமல் இருக்க பாருங்க. அப்படியும் அதை தாண்டி வந்தது அப்படின்னு சொன்னால் வாயால் நீங்கள் மூடி விடுங்கள்னு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ இதே நாம செய்யணும். ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸில் சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் வாயை திறந்து கொட்டாவி விட்டீங்கன்னா
உங்கள் வாய்க்குள்ளே ஷைத்தான் நுழைகிறான் என்ற செய்தி வருது. இன்னொரு ஹதீஸில் வருது ஷைத்தான் சிரிக்கிறான் அப்படிங்கிற செய்தியும் வருது. இதுலேயும் உள்ளே நுழையக்கூடிய அந்த செய்தி. கடைசியாக புகாரியில் 368வது செய்தி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மக்ரிபினுடைய நேரம், இருள் படரக்கூடிய நேரத்தில் நீங்கள் உங்களுடைய வீட்டினுடைய கதவுகளை அடைத்து விடுங்கள். புகாரியில் 368. வீட்டினுடைய கதவை அடைத்து விடுங்கள், குழந்தைகளை வெளியே விடாமல் தடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், ஷைத்தான் பரவக்கூடிய நேரம் அது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறாங்க, அந்த ஷைத்தான் பரவக்கூடிய நேரத்தில் அது உங்களுடைய பொருட்களையும் குழந்தைகளையும் பறித்து சென்று விடும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ அந்த நேரங்களில் வந்து நமக்கு ஊர்களில் சொல்லுவாங்கல்ல, எங்கள் ஊர்லலாம் மோந்தி நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மோந்தி நேரத்தில் வெளியே விடாதீங்க பிள்ளைங்களை. மகரிபு பாங்கு சொல்லும் பொழுது வீட்டுக்குள்ளே வர சொல்லுவாங்க. அப்போ இதை எல்லாமே வந்து நாம் என்ன செய்கிறோம், இது மூட நம்பிக்கை. ஹதீஸில் வந்துச்சுன்னா நம்பிட்டு போகணும். இதை தாண்டி ஹதீஸில் வர்றதையும் நாங்கள் சேர்த்து மூட நம்பிக்கைன்னு சொல்லி அந்த பெரியவங்க அப்படி சொன்னாங்கன்னா அதை வந்து ஆதாரபூர்வமாக இருந்தால் அதை நாங்கள் மதிக்கணும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹீல் புகாரியில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தியில் சொல்கிறாங்க, பிள்ளைங்களை வெளியே விடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்ன செய்யும், பறித்து சென்று விடும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து சொல்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் நாங்கள் என்ன செய்யணும், கவனிக்கணும். இதில் நாம் கவனித்தது தான் கரீன் அப்படிங்கிற ஜின்னை நாம் சொன்னோம். அதே போல் ஹன்சப் தொழுகையில் டிஸ்டர்ப் பண்ண அந்த ஜின்னு, இஃப்ரீத் என்று சொல்லக்கூடிய ஜின், சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த இடத்துல வரக்கூடிய ஜின், மாரித் அப்படிங்கிற அந்த மிக பலம் வாய்ந்த அந்த ஜின்னை பற்றி சொன்னோம். அது நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். இல்லை சில இதெல்லாம் இதுக்கு ஆமாம் இல்லை, இதில் நிறைய விஷயம் வந்து உடலில் ஜின்னு போகுமா, பார்க்க முடியுமா, அதெல்லாம் வந்து எதுக்கு நான் சொன்னேன்னா, மோத்தசிலா அப்படிங்கிற ஒரு வழிகட்ட குரூப் இருக்குது, முன்னாலே இருக்குது ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு. அவங்க எல்லாமே இதை வந்து மறுத்தாங்க. உடலில் ஜின்னு போக முடியாது, பார்க்க முடியாது, இப்படியெல்லாம் மறுத்தாங்க. இதே போல் இன்றைக்கும் வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா மறுப்பாங்க, ஜின்னை வந்து பார்க்க முடியாது, உடலில் போகாது அப்படின்னு சொல்லி. அதுக்காக தான் இந்த செய்தி எல்லாமே நான் சொன்னேன். இன்னும் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ், அதே போல் இப்னு கையிம் அல் ஜவுசி, அஹ்மத் இப்னு ஹம்பல், இவங்க எல்லாம் வந்து நிறைய செய்திகள் வருது. அதாவது உண்மை நிகழ்வுகள் இப்படியெல்லாம் நாங்கள் வந்து இது பண்ணோம் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகள். இது நிறைய குர்ஆன் வசன ஹதீஸ்கள் இருக்குது. நான் வந்து 1 ஹவருக்குள்ளே முடிக்கணுமே அப்படின்னு தான் எடுத்தது. தாண்டி இப்போது கடந்த காலத்தில் வந்து ஷேக் இப்னு பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சவுதியில் இருக்கக்கூடியவர் அறிஞர், அவரும் இதில் தேர்ச்சி பெற்றவராக இருந்தார். இதெல்லாம் வந்து மறுப்பாங்க. அதுக்காக தான் அது வந்து நான் வந்து அழுத்தமாக சொல்கிறது. நான் பார்க்க முடியும், அதனுடைய உண்மையான தோற்றத்தில் பார்க்க முடியாது, உருமாறி வரக்கூடிய நேரத்தில் பார்க்க முடியும். ஆமாம் 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 அவங்க வந்து அதாவது இந்த இஃப்ரீத் என்ற ஜின்லாம் வந்து ரொம்ப அட்டூழியம் பண்ணுற ஜின்னு தான். அல்லாஹ் வந்து கட்டுப்படுத்தி கொடுத்தான் சுலைமானுக்கு. இதில் இன்னொன்று கவனிக்கணும், இதுக்கு வந்து பவரே இல்லை அப்படிங்கிறது என்னென்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாயிட்டாங்க. எப்படி மௌத்தானாங்கன்னா, நின்றுட்டே தான் மௌத்தானாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தடியை வச்சு நிற்பார். ஜின்னுகள் எல்லாம் அந்த பள்ளிவாசலை கட்டிக்கிட்டு இருந்துச்சு, மஸ்ஜித் அல் அக்ஸா வந்து கட்டிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து இவர் நின்றுக்கிட்டே மௌத்தாயிட்டார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நின்றுக்கிட்டே அப்படியே நிற்கிறார் மௌத்தாய். ஆனால் அவங்க மேலே நாத்தம் ஏற்படலை. ஏன்னா நபிமார்களுடைய உடலை வந்து மண்ணோ எதுவுமே சாப்பிடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலும் அப்படி தான், மண்ணு சாப்பிடாது, எதுவுமே சாப்பிடாது, எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்கும், மணந்துக்கிட்டே இருப்பார். அபூபக்கர் சொன்னாங்கல்ல, திப்த ஹய்யம் ஓ மையிதன், இறக்கும் போதும் மணந்துக்கிட்டு தான் இருக்கீங்க, உயிரோடு இருக்கும்போது மணந்தீங்க. அதே மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அப்படி நிற்கிறாங்க. ஜின்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. கடைசியில் அந்த தடி என்ன செஞ்சுன்னா, அந்த தடி எறும்பு அந்த கரையான் கரைச்சி அரிச்சு அந்த தடி விழுந்த உடனே தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் விழுறாரு. மௌத்தானது அப்போ தான் ஜின்னுக்கே தெரியுது. உடனே என்ன செய்யுது, இது அது சொல்லுது அந்த ஜின்னு, இது தெரிஞ்சிருந்தா நாங்கள் முன்னாடியே போயிருப்போமே அப்படின்னு. அப்போ என்னைக்குதான் விடுவோம் அப்படின்னு தான் அந்த ஜின்கள் இருந்துச்சு. யாருக்குமே கட்டுப்படாது. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தொந்தரவு கொடுக்கறதுக்கு அது வந்திருக்கு. ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து நாம் வந்து இந்த சைக்காலஜிஸ்ட் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஜின்னு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. சைக்காலஜிஸ்ட்டு, இப்போ சைக்காத்ரிஸ்ட் எல்லாம் இருக்கிறாங்க, இவங்கள்ட்ட போய் காமிக்கணும். ஃபஸ்ட்டு டாக்டர்ஸ்கிட்ட காமிச்சு வேறு நோய்கள் இருக்குதா, மன நோய்கள் ஏதாவது இருக்குதான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு, அவங்க எதுவும் இல்லை, மெடிக்கல் ரீதியாக எல்லாமே ஓகே தான் அப்படின்னு சொன்னால் நாம் பார்க்கணும். அதாவது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது தொழாமல் இருக்கிறது, தொழ முடியாமல் இருக்கிறது.
முஸ்லீமாக இருப்பார், தொழுது இருந்திருப்பார், தொழ முடியாமல் இருப்பார். அதே போல் குரான் ஓத முடியாமல் இருப்பார், ஓதுனா அவருக்கு வந்து சரியாக மயக்கம் போட்டு விழுறது இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இப்படி இருக்கும்போது அந்த ருக்கியான்னு சொல்லக்கூடிய ஹீலிங் தெரப்பி வந்து உலமாக்கள் சொல்லித்தராங்க. உதாரணமாக தலையில் கையை வச்சு உட்கார்ந்து சூறாக்களை ஓதுறது தான், அதுக்கு தாவா செய்கிறது தான். இதில் வந்து ஷைத்தான்கள் நான் சொன்னேன்ல, ஷைத்தான்கள் வந்து மனிதர்கள்லையும் இருக்கிறாங்க, ஜின்கள்லையும் இருக்கிறாங்க. அல்லாஹ் அப்படி தான் சொல்கிறான், ஷைத்தான்கள் மனிதர்களிலும் ஜின்களிலும் இருக்கிறாங்க. இதில் வந்து ஜின்களில் இருக்கிற ஷைத்தான்கள் யாருன்னா இந்த இப்லீஸுக்குடைய சந்ததிகள் எல்லாரும் ஷைத்தான்கள். அதே போல் மனிதர்களில் காஃபிராக இருப்பாங்க, ஆனால் நல்ல மக்களாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் ஷைத்தான் இல்லை. காஃபிர்களாக இருந்து மோசமானவனாக இருப்பான். இவர்கள் எல்லாம் தான் இந்த ஷைத்தான்கள், மனிதர்களில் ஷைத்தான்கள். அப்போ ஜின்களோட ஷைத்தான்களில் வந்து எல்லாருமே ஷைத்தான்கள் இல்லை. சில ஜின்கள் வந்து நிறைய காரணத்துக்காக மனிதனுக்கு உள்ள வரும். உதாரணமாக விருப்பத்தின் காரணமாக வரும். பெண்களுக்கு அதிகமாக ட்ரெஸ்ஸு கழட்டும் போது, குளிக்கக்கூடிய நேரத்தில் துவா இல்லாமல் பிஸ்மில்லா சொல்லாமல் கழட்டுறது. ரசூலா சொன்னாங்க, ஷைத்தானை வந்து இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தைனா பிஸ்மில்லா சொன்னாலே அவனுக்கு பிடிக்காது. அதே போல் ஒரு மனுஷன் சஜிதாவில் இருந்தான்னா அழுதுகிட்டே ஓடுறானா, அழுதுகிட்டே ஓடிட்டு சொல்கிறான், நான் செய்யாத விஷயத்தை இவன் செஞ்சு சொர்க்கத்துக்கு போகிறானே அப்படி. அப்போது பெண்கள் வந்து இந்த மாதிரிலாம் துவாக்கள் இல்லாமல் குளிக்கிறது, ட்ரெஸ் மாற்றுறது, ஆண்களும் அப்படித்தான். இந்த மாதிரி செய்யக்கூடிய நேரத்தில் விருப்பத்தின் அடிப்படையில் உள்ளே வரும். அதே மாதிரி கோபம், அது சில இடங்களுக்கு வீட்டுக்குள்ளே போகும்போது சரி பிஸ்மில்லா சொல்லி வீட்டுக்குள்ளே நுழையணும். சொல்லாமல் ஒரு புது வீட்டுக்குள்ளே நீங்கள் நுழையிறீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே தங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தோடு தங்கி சடனாக நாங்கள் போகக்கூடிய நேரத்தில் கோவப்பட்டு நாங்கள் எங்கள் மேலே தாக்குதல் வரக்கூடிய காரியங்கள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து குர்ஆன் வசனம் தான், குர்ஆன் வசனம், இந்த சூரத்துல் பக்கரா, ஆயத்துல் குர்சி, சூரத் ஜின்னு அதை கூட ஓதலாம், சூரத்துல் ஃபாத்திஹா, அது மாதிரி குல் சூறாக்கள் இதெல்லாம் ஓதக்கூடிய நேரத்தில் எளிதாக அது போயிடும். ஆனால் அவர் வந்து எப்படி இருக்கணும்னா, அது ரொம்ப முக்கியம். வீட்டில் வந்து உருவப்படம் இருக்கக்கூடாது. மிக முக்கியமாக வீட்டில் வந்து உருவப்படம், குழந்தைகள் விளையாடக்கூடிய பொம்மைகள் இருக்கிறது வேற. ரெண்டாவது உருவப்படங்கள் வந்து இருக்கக்கூடாது வீட்டில் உருவப்படங்கள் இருந்தால் மலக்குமார்கள் வரமாட்டாங்க. மலக்குமார்கள் வரலைன்னா ஜின்னு வந்துடுவான், ஷைத்தான் வந்துடுவான். அதுக்கு ஒரு சம்பவம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைராலாம் உட்கார்ந்துருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு காஃபிர் அவன் வந்து அபூ ஹுரைராவை திட்டிக்கிட்டே இருக்கான், ரொம்ப அசிங்கமாக திட்டிக்கிட்டே இருக்கிறான். அப்போ அபூ ஹுரைராலையும் வந்து பொறுமையாகவே இருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹும் கிட்டேயே உட்காந்துருக்காங்க. அபூ ஹுரைராவுக்கு வந்து பொத்துட்டு வந்தவொடனே அவரும் திருப்பி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. திட்டினோடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்திரிச்சு போயிட்டாங்க. அப்போ அபூ ஹுரைரா கேட்டாங்க, இவ்வளோ நேரம் வந்து நான் பொறுமையாக தானே இருந்தேன், இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு தானே இருந்தீங்க, ஏன் எந்திரிச்சு போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ வந்து பொறுமையாக இருக்கிற வரைக்கும் உன்னுடன் ஒரு மலக்கு இருந்து கொண்டிருந்தார், அவரும் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தார், உனக்காக அவர் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தார். நீ எப்போ வந்து திருப்பி பேச ஆரம்பிச்சிட்டியோ மலக்கு உன்னை விட்டு போய்விட்டார், ஷைத்தான் வந்து விட்டான், ஷைத்தான் இருக்கக்கூடிய இடத்துல நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி சொல்ல போகிறான். அப்போ எங்கெல்லாம் வந்து மலக்கு வர முடியாதோ, நாய்கள் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறது, நாய்கள் வந்து வீட்டுக்கு வெளியில் பாதுகாப்புக்காக தோட்டங்களில் வளர்க்கலாம், தப்பில்லை. வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறது, செல்லக்குட்டியாக வச்சு வளர்க்குறது, அதே போல் உருவப்படங்கள் இருக்கிறது, தொழுகை இல்லாத வீடுகள் வந்து கபர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போது இதே மாதிரி இடங்களில் வந்து என்ன செய்வான், ஷைத்தான் இருப்பான். அப்போ நாங்கள் வந்து ருக்கியா ஹீலிங்காக பண்ணக்கூடிய நேரத்தில் இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வந்து ஒதுக்கணும். உருவப்படங்களை ஒதுக்கணும், நாய்களை ஒதுக்கணும், அது மாதிரி இந்த பாடல்கள், இசை இதெல்லாம் போடுறதை வந்து ஒதுக்கணும். இதை தாண்டி நாங்கள் குர்ஆன் ஓதி நாங்கள் வந்து ஹீல் பண்ணிடலாம். அதை தாண்டி அவர் வந்து தொழுது ஓதி எடுத்து ஒதுவோடு அவர் வந்து எப்போவுமே இருக்க முயற்சிக்கணும். ஏன்னா ரெண்டாவது வந்து அவரை இது பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. பூனை வளர்க்குறது தப்பு இல்லை. அது வந்து ஏதோ மௌலவி கூட பேசியிருப்பார், இந்த பூனை வளர்க்கக்கூடிய வீட்டில் வந்து ஜின்னுகள் வரும் அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லை. ஏன்னா அபூ ஹுரைரா அப்படிங்கிறதே வந்து பூனையினுடைய தந்தை தான் அந்த பேரே. அவ்வளோ பூனை அவர் வந்து வச்சுருந்தார் அபூ ஹுரைரா. அதே போல் பூனை வந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது வீட்டில் உங்களோடு சுற்றி வரக்கூடியதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பூனை தண்ணி குடித்த பாத்திரத்தில் நாங்கள் தண்ணி குடிக்கலாம், மற்ற நாய்கள் இதெல்லாம் குடித்த பாத்திரத்தை நாங்கள் தண்ணி குடிக்கக்கூடாது. அதை 7 முறை அந்த மண்ணால் கழுவி முதல் முறை இது பண்ணணும். ஆனால் பூனை வந்து அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சுத்தமானது, வீட்டில் வந்து வளர்க்கலாம், பிரச்சனை கிடையாது. அல்லாஹ் உள்ளேயும் வளர்க்கலாம், வீட்டுக்குள்ளேயும் பூனை. ரெண்டாவது 40 நாள் தொடர்ச்சியாக ஜின் சூறா ஓதுனா ஜின்னு கட்டுப்படும் அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கை இருக்குது. அப்போ நம்ம வந்து ஈஸியாக கேட்கலாம், சூரத்து நாஸ் அப்படிங்கிற ஒரு சூறா இருக்குது, மனிதர்கள் 40 நாள் ஓதுறோம், மனிதர்கள் எல்லாம் கட்டுப்பட்டுருவாங்க, அது சீட் கோடு மாதிரி அது. அதே போல் சூரத்துல் பக்கரா மாடு அப்படிங்கிறது,
சூரத்து நம்மளு, எறும்பு, இப்படி நிறைய தேனீக்கள். இப்போ இதெல்லாம் 40 நாள் ஓதுனா எல்லாமே கட்டுப்பட்டுருமா? இது வந்து ஆதாரபூர்வம் இல்லாத ஒரு மூட நம்பிக்கை. அதாவது சூனியக்காரனிடத்தில் போவது, சூனியம் பார்ப்பது, இது எல்லாமே வந்து குஃபுர். அதை வந்து நம்ம அதை தலை வச்சு படுக்கக்கூடாது. அதை நம்பணும், சூனியம் என்பது இருக்குது. ஆனால் அது பக்கம் தலை வச்சு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், இருக்க மாட்டோம் அப்படிங்கிறத நம்பணும். சரி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.